தண்டகாரண்யம் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு வருவதற்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்துட்டு நான் இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர். ஆனால் இந்த படத்துக்கு ஒரு 3 நாள் தான் போயிருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது, அதனால் அப்போ போக முடியல. ஆனால் இருந்து ஒர்க் பண்ணி டிசைன் பண்ணி கொடுத்துட்டு என்னுடைய உதவியாளர்கள் இதை வந்துட்டு முழுமையாக நின்று அங்கே ஃபாலோ பண்ணி அதை ஒர்க் பண்ணாங்க. அதனால் இந்த படத்தை என்னோடய ஒர்க்கை என் உதவியாளர்களுக்கு நான் வந்துட்டு டெடிகேட் பண்ணுறேன். அதனால் என் உதவியாளர்கள் கலை, சத்யா, அதுக்கப்புறம் சில தம்பி பேர் ஏகே வேலுன்னு ஒரு தம்பி ஒர்க் பண்ணார். இது மாதிரி அப்புறம் வந்து தினேஷ்னு ஒரு தம்பி இருந்தார். இவங்க எல்லாருமே வந்து முன்னிருந்து அதை வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. இவங்க அனைத்து என்னுடைய கலை உதவியாளர்களுக்கும் என்னுடைய சிரம் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் அதியன் வந்துட்டு அப்பனின் கைகளால் அடிப்பவன் அப்படின்ற ஒரு கவிதை தொகுப்பின் மூலம் தமிழ் இலக்கிய சூழலில் ஒரு பெரும் இலக்கியவாதியாக அறியப்பட்ட அதியன் குண்டு திரைப்படத்தின் மூலம் நண்பர் ரஞ்சித்தின் மூலம் திரைத்துறையில் இயக்குனராக பரிணமித்தார். இப்போது 2வது படமாக தண்டகாரண்யம். இந்த தண்டகாரண்யம் திரைப்படம் ஆக்சுவலாக இதுக்கு முன்னே வந்துட்டு அவர் வந்துட்டு வேற ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தார். அது ஒரு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஒட்டிய ஒரு பெரிய கேங்ஸ்டர் மூவி. அது பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு கொஞ்சம் ப்ரொடக்ஷனாக கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்குன்றதுனால ப்ரொடக்ஷனில் வந்துட்டு வேறு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கொஞ்சம் ரொம்ப நீண்ட நாளுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு விஷயத்த சொல்லும் போது திடீர்னு என்ன பண்ணால் எனக்கு கொஞ்ச நாள் வந்துட்டு ஒரு 15 நாள் ஆளை காணோம். அதுக்கப்புறம் 15 நாளுக்கு அப்புறம் என்னை கூப்பிட்டான். நான் போனேன். ஆனால் வேறு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன், படிக்கிறீங்களாண்ணா? அது படித்தா வந்துட்டு எனக்கு வேற ஒரு உலகத்தை வந்துட்டு அது திடீர்னு தூக்கி வாரி போட்ட மாதிரியான வேற ஒரு உலகத்தை என்னை காட்டுச்சு. 15 நாளில் எழுதப்பட்ட கதை தான் அந்த தண்டகாரண்யம். அதாவது அவன் வந்துட்டு அப்படியே ஒட்டுமொத்தத்தினுடைய அந்த ஸ்ட்ரெஸ்ஸை போட்டு அவன் வந்துட்டு அதனாலே என்னடா அப்படி ஒரு கதையை எழுதிட்டேன்னு கட்டி பிடிச்சப்போ அவனால் அதனுடைய அழுத்தம் தாங்க முடியாமல் அழுதுட்டான். அப்படி ஒரு கதை அந்த கதை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஏன்னா அதியன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போது அதியன் என்ற ஒரு படைப்பாளி தமிழ் சூழலுக்குள்ள கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல இயங்கிக் கொண்டே தான் இருப்பான். தமிழ் சினிமாவில் இருக்கிறாலும் படைப்பாளியாக மனிதர்களுடன் உரையாடுவதன் மூலமாக, தன்னுடைய சமூக நீதி அரசியலை பேசுவதன் மூலமாக, ஜனநாயகத்தை முன்னெடுப்பதன் மூலமாக, அடித்தட்டு மக்களின் அரசியல் பேசுவதன் மூலமாக சினிமா இல்லைனாலும் அவன் இங்கே இயங்கிக் கொண்டே இருப்பான். ஏனென்றால் அவன் ஒரு காற்றாற்று பெருங்கல்லம். அவனுக்குள்ள இருக்கிற வாழ்க்கை என்பது அது சொல்லி மாளாது. அப்படி ஒரு வாழ்க்கையை அனுபவிச்சிருக்கிறான். அவன் வந்துட்டு எளிய மனிதர்களுடைய மொழியை முழுசாக உணர்ந்தவன், எளிய மனிதர்களுடைய வழியை முழுவதுமாக அனுபவித்தன். ஏனென்றால் அது அவனாகவே இருக்கிறான். அதனால் அதியனுக்குள் இருக்கிற படைப்புகள் தமிழ் சினிமாவில் 100 கதைகளுக்கு மேலே வந்தாலும் அவனால் தொடர்ந்து ஒரு அழுத்தமான ஆழமான கதைகளை அவனால் படைத்து கொண்டே இருக்க முடியும் தமிழ் சினிமாவா. அப்படி ஒரு கதைகளை உள்வாங்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு படைப்பாளியாக நான் அதியனை பார்க்குறேன். ஏன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த படத்தை இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பைட்ஸ் எல்லாருமே. நேற்று தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர்களை நான் திரும்ப போய் பார்க்குறேன். பார்த்தா அவர் வந்து நான் பார்த்த உடனே வந்து வேறு எதுவுமே பேசல. என்னங்க இது, இந்த 2 நாளாக என்னால் தூங்கவே முடியல அப்படின்றார். என்னால் வெளியே வர முடியல. ஒரு சினிமா ரசிகனாக பேசுகிறார். அவர் பொலிட்டிக்கல் அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் அது விஷயம் கிடையாது. ஒரு சினிமா ரசிகனா என்னால் 2 நாளாக இதுலேருந்து வெளியில் வர முடியலைங்க, எங்குங்க அந்த தம்பி அப்படின்னு. யார் பிரதீப் எங்கன்னு கேட்குறாப்புல கேமராமேனை. அவர் கேமரா லெவலுக்கு போயிட்டார். தம்பி இப்போ பிரதீப்போட ஒளிப்பதிவை இந்த படத்தில் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக அவ்வளோ உண்மைக்கு நேர்மை. இப்போ ஒரு வருஷமாக ஷார்ட் அதை வெயிலை வந்து நம்மளுக்கு உணர்த்துவார், இரவை வந்து நம்மளுக்கு உணர்த்துறாரு. அதாவது லைட்டை வந்துட்டு அப்படி ஒரு யதார்த்தமாக நேர்த்தியாக கையாண்டிருக்கிறார். அப்படி இயக்குனரோடு சேர்ந்து இப்படி பல கிராஃப்ட் இங்கே இருக்கிற எல்லா கிராஃப்டும், அதாவது தம்பி எடிட்டர் செல்வா இந்த படத்தை வேற ஒரு வருஷனாக நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் நான் பார்க்குறேன். உண்மையிலேயே வந்துட்டு தமிழ் சினிமாவின் ஆகச்சிறந்த ஒரு எடிட்டராக நான் வந்துட்டு தம்பி செல்வாவை பார்க்குறேன். அடுத்து மியூசிக் டைரக்டர் ஜஸ்டின் பிரபாகர். சீரியஸாங்க, இஸ் எ கண்டெம்பரரி இளையராஜா. அதாவது நவீனத்தின் இளையராஜா வந்து உண்மையிலே வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஷார்ட் பை ஷார்ட் பார்த்துட்டு இருக்கிறேன். என்னடா இவன் இப்படியா அதாவது சின்னதாக ஒரு இடம், அதாவது ஒரு ஃபோன் கால் ஹீரோ வந்து கலையரசன் வந்து ஒரு ஃபோன் கால் பண்ணிவிட்டு பேச முடியாமல் ஏமாற்றத்தில் போயிடுவார். அந்த பொண்ணு கதாநாயகி ஏமாந்துட்டு போயிடுவா.
அந்த இடத்த ஒரு சின்ன ஒரு 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 5 செகண்ட் தான் அந்த மியூசிக் அப்படியே உயிரை எடுத்து வெளியில் போடுற மாதிரியான ஒரு ஒரு சின்ன பிஜிஎம். இப்படி ஒரு ஒரு இடத்தையும் வந்துட்டு ஒரு நான் பெருசு மெய்சிலித்து போனேன் ஜஸ்டினோட. அதனால் நான் ஜஸ்டினோட பெரிய ரசிகனாக நான் வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து அவருடைய பாடல் நான் சொல்லிட்டே இருப்பேன் அதிகன் கிட்டலாம். ஜஸ்டின் என்னவொடனே எனக்கு வந்து பெரிய ஜஸ்டினோட ஒர்க் பண்ண போகிறது எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் தம்பி கலையரசன் வந்து அதாவது நான் கொஞ்சம் பேசிக்கிறேங்க ஆர்டர் என்னுடைய நான் அதனால் கொஞ்சம் உறவாக அதை வந்துட்டு தம்பிங்களும் எல்லாரும் இந்த படம் அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட் உருவாக்கிடுச்சு எனக்கு. கலையரசன் வந்துட்டு அப்படி ஒரு அதாவது ஒரே ஒரு சின்ன அவனுடைய நடிப்புக்கு வந்துட்டு பெரிய ஒரு மகுடமாக ஒரு இடத்துல வந்துட்டு அந்த காமெடியன் தம்பி அவர் பேர் அவரை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பாத்ரூம்குள்ளே உட்கார வச்சுட்டு ஒரு பெரிய ஒரு பெரிய சூழல் அது அதாவது உயிர் போகக்கூடிய ஏதோ ஒரு பெரிய அபாயகரமான சூழல். அந்த சூழலை உண்மையில ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு ட்ராமான்னு இருக்குல்ல இது அதாவது பெரிய ஆக்டிங் அது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி ஒரு ஆக்டிங்கை வந்து இனிவரை நான் வந்து ஒரு உளவியல் சார்ந்த ஒரு நடிப்பை கலையரசன் வந்துட்டு உண்மையிலே மெய் செலுத்திட்டேன். அப்படி ஒரு நடிகனா நான் அதில் வந்துட்டு நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் நான் வந்து ரொம்ப பெரிய நீங்கள் பாருங்கள் படத்தை வந்து அப்படியே தூக்கி நிறுத்திட்டான் தம்பி. அந்த அளவுக்கு வந்துட்டு அதை படம் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா கலையரசன் தான் உங்களுக்கு தோண்டிட்டு இருப்பார். அப்படி ஒரு நடிகனா இதில் வந்துட்டு கலையரசன் வந்து பரிணமிச்சிருக்காரு. தம்பி தினேஷ் அதாவது ஒரு சின்னதாக ஒரு ரோல் பண்ணியிருந்தாலும் அது ஒட்டு மொத்தமாக அதுக்குள்ளே நான் தாண்டா அப்படின்றத வந்துட்டு அந்த கிளைமேக்ஸில் ஒரே ஒரு ஷாட் அந்த கன்னை வச்சுட்டு நடந்து வர்றது ஒட்டு மொத்தமாக ஆராதிச்சு அதை வந்து தனக்குள்ளே உள்வாங்கி கொண்டு அதை என்ன பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறது தெரியல, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறேன். அதாவது இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணது ரொம்ப பெருமையாகவும் பெரும் மகிழ்ச்சியாகவும் நினைக்கிறேன். இயக்குனர் தயாரிப்பாளர் நண்பர் ரஞ்சித் அவர்களுக்கு இந்த படத்தை தயாரித்ததற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா வந்து அவர் எனக்கு ஒளிப்பதில் வாய்ப்பு கொடுக்கலன்னா நான் இந்த இடத்துல இந்த நிமிஷம் இருந்திருப்பேனான்றது ரொம்ப பெரிய சந்தேகம். ஆக்சுவலாக அவருக்கு ரொம்ப நன்றிண்ணா. அடுத்து வந்து அதையும் நான் வந்து இந்த படத்தை நான் பண்ணணும்னு நினச்சி என் மேலே நம்பிக்கை வச்சு கொடுத்ததை நான் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து அதீனாக்காக படம் நல்லபடியாக போகணுன்னு நான் ஆசைப்பட்றேன். அடுத்து வந்து கலையண்ணா, தினேஷ்ண்ணா, வின்சு மேம், ரித்விகா மேம், அப்புறம் அந்த படத்தில் நடித்த மற்ற நடிகர்கள் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்துட்டு என்னோடய டீம், என்னோடய அசிஸ்டன்ட்ஸ், என்னோடய கேஃபர் செந்தில், அப்புறம் அனுஷ், டெரி டிரோஸ், அதுக்கப்புறம் கௌதம், சோபிகா ராமசாமி, இவங்களெல்லாம் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட கலரிஸ்ட் மாதேஷ்க்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அவர் தான் ஆக்சுவலாக வந்து மெட்ராஸ் படத்தோட கலரிஸ்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் கழிச்சு சேர்ந்து ஒரு 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். ஸோ இந்த படத்தில் அவரோட பார்ட் ரொம்ப முக்கியமான பார்ட்டு. ஸோ நன்றிண்ணா. அப்புறம் வந்து இன்னொருத்தருக்கு நான் நன்றி சொல்லணும். அவர் யாருன்னா வந்து ஸ்டெடிகம் ஆப்ரேட்டர் நிரஞ்சன்னா. அவர் எனக்கு பேசிக்கலி அண்ணா மாதிரி ஆக்சுவலாக. ஸோ எனக்காக இந்த படத்தில் வந்து ஹைதராபாத்லேருந்து கிளம்பி வந்து எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ஸோ நன்றிண்ணா. இந்த படம் நல்லா வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த படம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். தண்டகாரண்யம் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணோம். ஃபைனலாக செப்டம்பர் 19 தேட்டருக்கு வருது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதியன் ஆதிரை அவரோட ஃபஸ்ட்டு படத்துக்கு அப்புறம் 2வது படம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன். தண்டகாரண்யம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா வந்து மெயின் விஷயம் வந்து கதை தான். இப்படிப்பட்ட ஒரு கதை வந்து சொல்கிறதுக்கு இங்கே இயக்குனர் இருக்காங்களான்றது ரொம்ப ரேர் தான் தமிழ் சினிமாவில். அப்படி ஒரு இயக்குனரை தான் நான் வந்து அதியனை பார்க்குறேன். அவர் எனக்கு நல்ல ரொம்ப க்ளோஸு, நல்ல இயக்குனரை தாண்டி ஒரு நல்ல நண்பர். அவர் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். இப்படிப்பட்ட ஒரு படைப்பு வந்து எனக்கு தெரிஞ்சு வேறு ப்ரொடக்ஷன்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுமான்றது ரொம்ப சந்தேகம் தான். அந்த வகையில் ரஞ்சித் அண்ணாவால் மட்டும்தான் இப்படி ஒரு படத்தை வந்து நம்மளுக்கு தேட்டருக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு எல்லாருமே ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்து நிறைய வேர்ஷன்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு அளவுக்கு எங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்து பண்ணியிருந்தார். நான் இப்போது இந்த படத்துக்கு நிறையா வேர்ஷன்ஸ் ஒர்க் பண்ணோம். அதில் மெயினாக வந்து ஒர்க் பண்ணும்போது நிறையா மியூசிக்லேருந்துலாம் மாறுற மாதிரி இருக்கும் ஃபுல்லாக. அப்போது வந்து ஜஸ்டின் இந்த படத்தில் இருக்காருன்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் வந்து ஓகே புதுசாக ஒரு வேர்ஷன் ஒன்று ட்ரை பண்ணுறோன்னொன்னே திருப்பி ஒரு ஃபுல் படத்துக்கு அவர் வந்து மியூசிக் பண்ணி கொடுத்துருந்தாரு. ஜஸ்டின் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அவரோட இசைக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட ஒர்க்கெல்லாம். இந்த மாதிரி ஒரு படம் வந்து ரொம்ப ரூட்டடான ஒரு சினிமா. அதில் வந்து இது வந்து தண்டகாரண்யம் வந்து ஒரு பவர்ஃபுல் டாக்குமெண்ட் தான் நான் நினைக்கிறேன். இந்த டாக்குமெண்ட் வந்து ஒரு
டாக்குமெண்ட்ரி மட்டுமே இல்லாமல் ஒரு கமர்ஷியல் சினிமாவை மாற்றுறது எப்படின்றதுல ஒரு எடிட்டிங்கில் என்ன பண்ண முடியுன்றது ரொம்ப டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் பண்ணியிருக்கோம். நடிகர் இப்போது கலை ரீசெண்ட் டைம்ஸில் அவரோட நல்ல ஒரு ஒர்க்காக இருக்கும்னு நினைக்கிறேன். தினேஷ் ப்ரோ வந்து தொடர்ந்து ஒரு படம் பண்ணுறாருன்னா அவரோட கதாபாத்திரமாகவே மாறுவார். இந்த படத்தில் ஒரு பழங்குடியாகவே வந்து நம்ம கண்ணுக்கு தெரிகிறாரு. ரித்திகா நல்லா பண்ணியிருக்காங்க. வின்சு டெபியூ லீடாக பண்ணியிருக்காங்க. இதில் நல்ல ஒரு டெபியூ. இது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நிறைய விஷயங்கள் நடக்கும்னு நினைக்கிறேன். என் கூட இத்தனை வருஷன் ஒர்க் பண்ணும்போது என்னோடய அசோசியேட்டோட உதவி ரொம்ப தேவைப்பட்டது. ஆம்ப்ரூஸ் என்னோடய அசோசியேட்டையும் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் வந்து திருப்பி ட்ரை பண்ணும்போது நான் டயர்டே ஆகாத அளவுக்கு ஒரு எனர்ஜியாக அவங்க கூட இருந்து ஒர்க் பண்ணும்போது நிறைய வேர்ஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணி எங்களால் எடுத்துகிட்டு வர முடிஞ்சுது. தோழர் இப்போ தான் கொஞ்சம் ப்ரிவியூலாம் போட்டதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்கார். எப்பொழுதும் ஒரு சோகமாகவே பேசுவார் ஃபோனில். ஒரு 4 நாள் 5 நாளாக ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாரு. ரிலீஸ்க்கு அப்புறமும் அதே தொடரும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். தேங்க்யூ வெரி மச். நான் படித்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. என் கேரக்டரு நான் வந்து அதை நான் சரியாக பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். ஆனால் ஐயா, எனக்கு நிறைய பேசணும், உள்ள நிறைய இருக்குது. ஆனால் இந்த படம் வந்து இந்த கதாபாத்திரத்தில் தோழர் அதியன் சொன்னதை நான் அப்படியே பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த கதாபாத்திரம் அது ஒரு நடிகனாக அது ஒரு ஜாக் ஃப்ரூட்டாக தான் என்னை பாருங்கள். நான் வந்து ஒரு ஆக்டராக எல்லா விதமான கதாபாத்திரம் என்னால் பண்ண முடியுங்கிறதுல நான் வந்து நான் என்னை நம்புகிறேன். எனக்கு அந்த வாய்ப்பு வந்து நிறைய இயக்குநர்கள் கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். எனக்கு அவ்வளோ வழிகள் நிறைய பர்சனலாக இருந்தால் கூட அந்த படத்தில் நடித்து நான் அந்த அளவுக்கு நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா அது முதல் காரணம் ஐயா ரஞ்சித் அவர்கள் தான். சார்பட்ட பரம்பரை பண்ணலன்னா இன்னும் நான் ஓடிக்கிட்டு தான் இருப்பேன். பேட்டை மகான் பண்ணலன்னா இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருப்பேன். நிறைய நான் நடிக்கணும். சினிமா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்டராக நடிக்கணும், அவ்வளோதான். மற்றபடி இந்த படம் வந்து இந்த படத்தில் நடித்த கலையரசன், தம்பி கலையரசனுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. நண்பர் தினேஷ், ரித்திவிகா, வின்சு. இப்போ பார்க்குற வின்சு இவங்க இப்படி கிடையாது, படத்தில் வேறு மாதிரி இருப்பாங்க. வாழ்த்துக்கள் வின்சு உங்களுக்கு. அப்புறமா ராமலிங்கம் ஐயா செம்மையாக இருக்கேன். உங்களுக்கு செட்டு ஒர்க்கெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றபடி இந்த படத்தில் நடித்த பின்னிட்டடா கேமரா ஒர்க்கெல்லாம் நான் வந்து அவனை வந்தோன்னு சொன்னேன். அவன் வந்து பயங்கரமாக அவன் ஒர்க்கு. ரொம்ப நன்றி. ரஞ்சித் சாருக்கு தான் ஏற்றி விட்டு அளவு பார்க்குறது ரஞ்சித் சாருக்கு தான் நான் சொல்லுவேன். அது ரொம்ப நன்றி ஐயா. இது அப்படியே பண்ணுங்க ஐயா. பாடல் வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் கலைஞர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். தண்டகாரண்யம் அதியனுடைய 2வது படம், மிக முக்கியமான படம் அப்படின்றத கடந்த ஒரு வாரமாகவே வரக்கூடிய ரிவ்யூஸில் இருந்து நிறைய பேர் வந்து பேசிகிட்டே இருக்கிறாங்க, பார்த்துட்ருக்குறோம். இந்த படத்தில் நான் 3 பாடல்கள் எழுதியிருக்கிறேன். 3 பாட்டுமே ரொம்ப முக்கியமான பாடல்களாக இருக்குது. அடியே அலங்காரி, அதுக்குள்ளே சில கவிதைகள் இருக்குது அப்படின்னா அது ஜஸ்டினோட டியூன் தான். ஒரு டியூன் தான் ஒரு பாடலுக்குள்ள கவிதையையும் கதையும் உருவாவதற்கு மிக முக்கியமானதாக இருக்குது. அதியனுடைய அந்த கதைக்குள்ளே போயிட்டு என்னால் கவிதைகளை வைக்க முடிஞ்சதுன்னா அது ஜஸ்டினுடைய 3 டியூனுமே எனக்கு மிக முக்கியமானதாக இருந்தது. இதில் காவக்காடு அப்படின்ற அடியே அலங்காரி, அழகே அகங்காரி அப்படின்ற அந்த 2 சொற்களுமே நாங்கள் ரொம்ப விரும்பி போட்டது. நான் அகங்காரம் பிடிச்சவ அப்படின்னு பெண்களை எப்போவுமே வந்து ஒரு நெகட்டிவான ஒரு பார்வையோடு சொல்லக்கூடிய ஒரு சொல்லாக தான் எங்கள் ஊரில் நான் பார்த்த வரைக்குமே கேள்விப்பட்ட வரைக்குமே பார்த்துருக்குறேன். அதில் வந்துட்டு அவளுடைய அழகே ஒரு அகங்காரமே ஒரு அழகு தான் அப்படின்னு சொல்கிறதா தான் இதை குறிப்பிட்டிருக்கிறேன். அலங்காரி அப்படின்னு சொல்கிறதும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்மளுடைய கதை நாட்டார் வழக்காற்று கதைகளில் அலங்காரின்னு ஒரு மூடி அலங்காரின்னு சொல்லுவாங்க. அந்த மூடி அலங்காரி ஒரு வில்லி கேரக்டராகவே வந்து இருக்கும். அப்படி கிடையாது. ஒரு மாற்று வரலாறு நம்ம எழுதணும் அப்படின்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும்
ஒரு வரியில் ஒரு சொல்லில் அதை சினிமாவில் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு ஒரு கலனாக இருக்கிறது அதியன் மாதிரியான இயக்குனர் ரஞ்சித் சார் மாதிரியான தோழர்கள் தான். அதை இந்த படத்தில் நான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். காவக்காடே பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அது என்னென்னா, ஒரு காட்டை காக்கக்கூடிய மக்களுடைய ஒரு ஏக்கம் தவிப்பு அந்த பாடலுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். அதை பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதியன் எனக்கு கொடுத்ததுலேருந்து அதை நான் திருப்பி கொடுத்துருக்குறேன். இதுக்குள்ளே நீலமலை கூந்தலன காடு இருக்குது. அந்த இடத்த வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஜஸ்டின். அந்த இடத்த நான் ரொம்ப ஆசையோடு வந்து எழுதுனது. அதில் ஜஸ்டின் வந்து நாங்கள் நிறைய எழுதுனதுலேருந்து அதியன் வந்து அந்த இடத்துல நாங்கள் ஆஃபீஸில் உட்காந்து பேசும்போது என்னோடய வீட்டிலேருந்து நான் வரும்போது ஒரு சொல்லு வந்து யோசிச்சுட்டு வந்துப்பேன். அந்த மாதிரி மாயநதிக்கு நான் பண்ணியிருக்கிறேன். மாயநதியில் வந்து ஆண்டி வேலை வந்து யோசிச்சுட்டு வந்தது வந்து பாட்டுக்குள்ளே நாங்கள் வச்சுருக்குறோம். அதே மாதிரி தான் நீலமலை கூந்தலன காடு இருக்கா அப்படின்றது. அது எப்படின்னா, ஒரு காடு மாதிரி அவளுடைய காடு தான் உலகமே. அந்த காட்டுக்குள்ளே அவளுடைய கூந்தல் என்னவா இருக்குது, அதுக்குள்ளே அந்த காமம் காதல் எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்குது. அந்த காடு தான் அவங்களுடைய உலகமே. அதை வந்து 2 வரியில தான் சொல்லணும்னு ஜஸ்டினோட டியூன் வந்து இருந்தது. ஆனால் கூடுதலாக இன்னொரு வரியும் வந்து நான் சேர்த்து கொடுத்துட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி ஜஸ்டின். அதையுமே வந்து பாட்டாக்கி இருக்கீங்க, ரொம்ப நன்றி. கிருஷ்ணராஜ் சார், அனன்யா பட் 2 பேருமே வந்து நீங்கள் பாட வச்சுருக்கீங்க. கிருஷ்ணராஜ் சாரோட குரல் வந்து திரும்பவும் வந்து மீட்டு எடுத்திருக்கீங்க. நன்றி ஜஸ்டின். அடுத்ததான் நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இந்த இடத்துல ஸ்க்ரீன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, மாமலை வேலவா அப்படின்றது. ஏன்னா மாமலை வேலவா பாடல் எழுதும்போது சங்க இலக்கியங்களில் குறிஞ்சி முல்லை மருதன் நெய்தல் பாலையில் குறிஞ்சி முல்லை இந்த 2யுமே வந்து என்னோட மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. முடிஞ்ச வரைக்கும் இந்த காடு இந்த மலை இது எப்படியான ஒரு இடமா இருந்தது, இந்த மக்கள் எந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க, எதை எடுத்து எதற்கு எதிராக ஆயுதமாக்குறது, நம்மையே எடுத்து நமக்கு எதிரான ஆயுதமாக நாமளே நம்ம கத்தியை எடுத்து நாமளே நம்மளை குத்திக்கணும் அப்படின்றது தான் இன்றைக்கு அதிகாரமாக மாறி இருக்குது. இந்த அதிகாரத்தை கேள்வி கேட்கக்கூடிய குறைந்தபட்சம் அதை சினிமா மாதிரியான வெகுஜன ஊடகத்துக்குள்ளே தான் கொண்டு போய் சேர்க்க முடியுமே. அதை மிக தைரியமாக அன்பு நண்பன் அதியனுடைய தண்டகாரண்யம் வந்திருக்கு. தண்டகாரண்யம் அப்படின்ற ஆரண்யம் தான் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய அத்தனை அட்டூழியங்களையும் அநியாயங்களையும் அத்தனை காதலையும் மக்களுடைய வாழ்வியலையும் மிக அழகாக படமாக்கி இருக்கிறாங்க. அது எனக்கு வாழ்த்துகள். இதில் நடிச்சிருக்கக்கூடிய அத்தனை பேருமே தினேஷ் வந்து கலை, ரித்விகா, வின்சு எல்லாருமே ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. முத்துக்குமார் எல்லாருமே. செல்வாவோட எடிட்டிங் ரொம்ப அழகாக இருந்தது. என்னோட பாட்டுக்கு 2 பாட்டுக்குமே வந்து ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருந்தீங்க. நன்றி செல்வா. மக்கள் மீது பெரும் அன்பு கொண்ட ஒரு மனிதரால் மட்டுமே இப்படியான கதை கலன்களை வந்து தேர்ந்தெடுக்க முடியும். வெற்றி தோல்வின்றதுதான் 2வது. ஆனால் வெற்றி பெறணுன்றது தான் முதன்மையானது. ஒரு வெற்றி தான் அடுத்த கட்டமாக வரக்கூடிய எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். இந்த படம் வெற்றி பெறும் என்ற துணிச்சலோடு இதற்கு முதன்மையாக பணத்தை முதலிட்டு இன்னைக்கு திரைக்கு வர இருக்குன்னா ரஞ்சித் சார் மட்டுமே அதன் முதன்மை காரணம். இப்படியான கதை கலனை தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய ரஞ்சித் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் வந்து எவ்வளோ மிருகங்கள் இருக்குது காட்டில், எந்த மிருகங்களையும் முதன்மைப்படுத்தாமல் அதில் யானையை மட்டுமே முதன்மைப்படுத்தியிருக்கக்கூடிய அதியனுடைய அரசியல், அவன் பேசக்கூடிய அரசியலுக்கு மிக உண்மையாக மிக நேர்மையாக எந்த இடத்துலையும் சமரசம் பண்ணிக்காமல் தான் எடுத்துக்கொண்ட அரசியலுக்கு ரொம்ப நேர்மையாக வந்து இந்த படத்தில் நான் யானையை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னு நான் சொல்லிடுறேன். கம்யூனிசம் தான். ஒரு தோழர் கூட சொல்லிட்டு போனார், கம்யூனிசமாக எல்லா இடமும் இருந்ததுன்னா அது இன்னும் அழகானதான் மாறும் அப்படின்றது. முதல் கம்யூனிஸ்ட் புத்தன், அந்த புத்தன் கொண்டிருந்த நலகிரி அப்படின்ற யானையை தான் அந்த இடத்துல நான் பார்த்தேன். அந்த யானை பார்த்தீங்கன்னா அதனுடைய கம்பீரம், ஒரு காட்டை உருவாக்குவதே யானை தான். ஆனால் அந்த யானையை வந்து நம்ம பிச்சை எடுக்கல விட்டுருக்குறோம் ரோட்டில். ஆனால் அந்த யானைக்கு தெரியாது அது பிச்சை எடுக்குதுன்றது. இப்படி மனிதன் செய்யக்கூடிய தன்னை உணர்தல் தான் இந்த இடத்துல தண்டகாரண்யம் நம் ஒவ்வொருவரையும் உணர வைத்திருக்கிறது. படக்குழு அனைவருக்குமே வாழ்த்துகள். நன்றி, வணக்கம். வணக்கம். குறிப்பாக பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போஸ்டரில் என்னுடைய பெயரையும் கவிஞர் உமாதேவி பெயரையும் இயக்குனர் அதியன் அவர்கள் என்னை கேட்காமலே பதிவு செய்த அந்த நன்றி உணர்ச்சிக்கு நான் வாழ்நாள் கடமைப்பட்டிருக்கிறேன். தோழர், ரொம்ப நன்றி தோழர். அதே போல் வாய்ப்பு தொடர்ந்து எனக்கு அளித்து கொண்டிருக்கிற இந்த தயாரிப்பினுடைய
இயக்குனர் தோழர் ரஞ்சித் என் வாழ்நாளிலும் மறக்க முடியாத என் உணர்வுகளோடு ஊறி கலர்ந்த, இன்னும் சொல்லப்போனால் என் வயதில் நான் பேச முடியாத அரசியலை திரைமொழியில் இன்றைக்கு இந்தியாவையே அதிர வைத்து கொண்டிருக்கிற என் அன்பு தோழர் ரஞ்சித் அவர்களை இந்த மேடையில் நான் நன்றி சொல்ல இருக்கிறேன். ஒரே ஒரு சின்ன விஷயமா நிறையா பேசிட்டாங்க. நான் அதியன் தோழர்கிட்ட இந்த பாடலை பற்றியான ஒரு டிஸ்கஷன் நடக்கும்போது ஒரு சொன்னான், இந்த கிராமத்தில் கீச்சாங்குருவி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கீச்சாங்குருவினுடைய பண்பு என்னென்னா, சிட்டுக்குருவி இருக்கு பாரு, சின்ன தேன் சீட்டு, அதை எடுத்துக்கிட்டு வந்து கொத்தி தூக்கிட்டு வந்துடும். அது ஒரு பெரும்பறவை, ஒரு சிறு பறவை எடுத்துகிட்டு வந்து ஈச்சங்காட்டில் ஈச்சமுள், உங்களுக்கு தெரியும் ஈச்சங்காடு இலையை பூரா ஈட்டியாக தான் இருக்கும், அதில் குத்தி வச்சிடும். இல்லைன்னா உடம்புல குத்தி வச்சுட்டு கொத்தி 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 கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடும், பறந்து போகும். திரும்ப வந்து பசி எடுக்கிற நேரத்தில் அந்த சிறிய உயிரை கொன்று சாப்பிட்டு கொண்டிருக்கும். இது இந்த கதைக்கு பொருத்தமாகும் தோழர் நான் நினைக்கிறேன். தோழர், இது போன்ற விஷயங்களை நீங்கள் தான் சொல்ல முடியும், அதை இந்த பாடலில் சொல்லுங்கள் என்று சொல்லி அனுமதித்தார். ஆச்சா, அதை தான் இந்த இதில் எழுதியிருக்கிறேன். காட்டோட பிள்ளைக்கு, ஒரு காட்டிலேருந்து இன்னொரு காட்டுக்கு வந்து மன்னர்களை வந்து வனவாசம் போக வைப்பாங்க. ஆனால் காட்டில் பிறந்து காற்றை வாழ்கிறவனே இன்னொரு காட்டுக்கு காடு மாற்றி விட்டுற வேலை இருக்குது பாருங்க. அது இந்த படத்தில் வந்து ரொம்ப நுட்பமாக ஆழமாக அரசியலோடு சொல்லப்பட்ட படம் இது. அதில் தான் நான் ஒரு வரி எழுதியிருந்தேன், காட்டோட பிள்ளைக்கு வனவாசம் வச்சானே காத்து மண்ணை தூத்துதே, கெட்ட காலம் பொட்டி மாத்துதே. இந்த பொட்டி மாத்துற விஷயமும் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். எங்கள் ஊரில் என்னென்னா, எனக்கு பொண்ணு பார்க்குறது பெரியவே அதிசயமாக இருந்துச்சு. எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, என் மாமன் பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், போய் பொட்டி வைக்கிறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க. பொட்டி வைக்கிறதுனா, நீ இந்த பொண்ணை வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது, என் மகனுக்கு தான் கொடுக்கணும்னு எங்கள் அம்மா வச்சுட்டு வந்துடுவாங்க. அதுக்கு பதில் அவங்க பொட்டி வச்சுட்டா நான் சம்மதிச்சிட்டேன்னு அர்த்தம். ஆனால் இங்கே வந்து துயரங்களை பரிமாற முடியாமல் பொட்டி மாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு கிராமத்து கல்ச்சரை சொல்ல ஆசைப்பட்டேன். அதுக்கு தான் காட்டோட பிள்ளைக்கு வனவாசம் வச்சானே காத்து மண்ணை தூத்துதே, கெட்ட காலம் பொட்டி மாத்துதே, கீச்சாந்தான் வந்துச்சே தேன்சிட்ட கொத்திச்சே, ஈச்சங்காட்டு நடுவே என் கண்ணே எப்போ வருவே என்கிற இந்த வரிகளுக்கு இடம் தந்து வாழ்வியலை சொல்ல வைத்த இயக்குனர் அதியன் அவர்களுக்கும், அதை தாண்டி எனக்கு என்னென்னா ஒரே ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன் தோழர், மன்னிக்கணும். ஜஸ்டின் பிரபாகருடைய இசையை நான் வந்து நிறைய அழகே அடியிலிருந்து எனக்கு பிடிக்கும், அது வேற. ஆனால் இந்த படத்தில் ஒரு மியூசிக்கலாக கேட்குறப்ப ஒரு ஆப்பிரிக்கன் அந்த ஃபாரஸ்ட் மியூசிக் இருக்குது பாருங்க, அதை கேட்ட ஒன்று ஒரு ஃபீல் வந்தது. இது எப்போ அந்த பாட்டு ஒரு மாதிரி கலைஞ்ச மியூசிக்கு, ஆனால் அதை கேட்கும்போது நான் உணர்வுகளை தட்டி எழுப்பிக்கிட்டே இருந்தது. உண்மையிலே உணர்ச்சி வசப்பட்டு சொல்லுகிறேன் இசையமைப்பாளரை. அந்த இது பொங்குனிச்சு, இதுக்குள்ள லிரிக்ஸ் போட முடியுமாங்கிறது நான் திணறினேன். அனைவரும் நான் அதிக நேரம் எடுத்துக்கிட்டது இந்த பாடலுக்கு தான் நினைக்கிறேன். அதை நம்ம நேட்டிவிட்டிக்கு அந்த இசையை எப்படி பொருத்தி செய்கிறாருங்கிறத உண்மையிலேயே நிரூபித்த ஜஸ்டின் பிரபாகர் இந்தியாவின் இசை அடையாளமாக நிச்சயம் திகழ்வார் என்று கூறி, இந்த நல்ல படத்தில் வாய்ப்பளித்தமைக்கும் இந்த படம் வெற்றியடைப்பதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் தேவை என்று கூறி இந்த படக்குழுவினர் அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முக்கியமாக ஆர்ட் டைரக்டர் ஜெயண்ணா எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு நன்றி. அவர் தான் நீ இப்போது அதின்னு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறாரு, போய் பாரு அப்படின்னு சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணார். நான் அவரை போய் பார்த்தேன், தோழரை போய் பார்த்து தோழரை என்கிட்ட பேசி நான் யார் என்ன ஏதுன்னு அறிமுகமாகி, அதுக்கப்புறம் ஒரு நாள் ஆடிஷன் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. நான் ஆடிஷன் போக முடியல, வேறு ஒரு ஊரில் இருந்தேன். அப்போது நான் வீடியோ டேப் பண்ணி அமிச்சேன், ரெக்கார்ட் பண்ணி. அதை பார்த்துட்டு கோ டைரக்டர் முருகன் சார் என்ன பா அந்த பொண்ணு செம்மையாக நடிக்குது, அந்த பொண்ணு நீ எடு தயவு செஞ்சு அப்படின்னு அதின்ட்டு சொன்னதாக அதின் என்கிட்ட ஒரு நாள் சொன்னார். நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்னா அந்த நன்றியை சொல்கிறதுக்கு. இந்த படம் ரொம்ப ஸ்பெஷலான நிறைய மெமரிஸ் இருக்குது எனக்கு. இந்த படம் முடிச்சுட்டு வந்துட்டு அந்த ஊரில் அந்த கிராமத்தில் அந்த மலையில் இருந்த மக்களை வச்சு நான் ஒரு நாடகம் எழுதினேன். அதை நாடகமாகவும் போட்டேன். அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்வியல் தாக்கத்தை ஏற்படுத்தின மனிதர்களோடு வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த படத்தில் நடிக்கும்போது எனக்கு கிடச்சிது. அதியன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி, என்னை நம்பி இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு. இதை ப்ரொடியூஸ் பண்ண பா ரஞ்சித் சார் அவர்களுக்கும் எனது நன்றிகள். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. முதல்ல தேங்க்ஸ் மட்டும்தான் சொல்லணும். ரஞ்சித் அண்ணா ரொம்ப தேங்க்யூ. அண்ட் அதியன் எனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்லணும்னா, என் குடும்பத்தில் யாராவது ஒரு டைரக்டரோ ஒரு ப்ரொடியூசரோ இருந்தால் கூட
அவங்க ஒரு கதை எடுத்துகிட்டு இருந்தால் கூட இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டரை நம்பி கொடுத்துருப்பாங்களான்னு தெரியாது. அப்படி ஒரு வெயிட்டான வந்து ஒரு ஸ்ட்ராங் கேரக்டரை வந்து எனக்கு கொடுத்தாரு. அது எந்த நம்பிக்கையில் வச்சு கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரில, ஆனால் பண்ணியிருக்கேன், நல்லா பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க. அண்டு கலையாசன் அண்ணா உங்களுக்கும் தேங்க்யூ. ஷபீர் அண்ணா, பாலசரவன் அண்ணா, ஏன்னா கேரக்டர் வைஸ் கொஞ்சம் நான் பெரியவ மாதிரி பிஹேவ் பண்ணணும், ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணணும். அந்த டார்ச்சர்லாம் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்கன்னு தெரில. அந்த டைமில் நான் ரொம்ப யோசித்தேன், அதாவது முடிச்சதுக்கப்புறம் திட்டுவாங்களோ அடிப்பாங்களோ அப்படின்ட்டு. பட் அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாக எடுத்துகிட்டு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வணக்கம் சொல்லிக்கிறேன். அண்ட் இங்கே ஸ்டேஜில் இருக்க எங்களோட இயக்குனர், ப்ரொடியூசர் ரஞ்சித் சார், எங்களோட டீம் எல்லாருக்கும் என்னோடய விஷஸ். அண்ட் இந்த படத்தில் செகண்ட் டைம் நான் வந்து அதியன் சார் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு. தேங்க்யூ. நான் அடுத்த படம் ஆரம்பிக்கும் போது அவர் வந்து எனக்கு இது எல்லாரும் கொடுங்க, கண்டிப்பாக இருக்கும் தோழர், நான் சொல்கிறேன் தோழர். நாங்கள் எங்கள் டீம் முருகன் சார், வேலாயுதம், ஸோ எங்கள் ஏடி டீம்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எப்பயுமே நான் ஃபாலோ பண்ணும்போது ஆஃபீஸ் போகும்போது இல்லை ஏதோ ஒன்று இருக்கும். அதை விட அவர் பேர் மறந்துட்டா, அவர் தான் இல்லை நீ விட்டுறதை ஃபாலோ பண்ணுன்னு சொன்னார். நான் அவரை மறக்கவே மாட்டேன். ராம் அவர் தான் மெயின் ரீசன். நான் வந்து அதியன் சார் வந்து சார் எனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு கேட்டதுக்கு அவர் தான் மெயின் ரீசன். ஸோ ரொம்ப நன்றி சார். அண்ட் ரஞ்சித் சார், எனக்கு எப்படின்னா குண்டு படத்தில் ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஒரு படம் பண்ணதுக்கு என்ன ஸ்டேஜில் ஏற்றினாங்கன்னா குண்டு படத்துக்கு தான் ஏற்றினாங்க ஸ்டேஜில். ஸோ அது பெரிய அங்கீகாரமாக நான் நினச்சேன். தேங்க்யூ ரஞ்சித் சார். இன்றைக்கி கூட நான் நிஜமாக கூப்பிடுவாங்க நான் உண்மையாக யோசிக்கல. நான் நினச்சேன் இன்றைக்கி மறந்துட்டு இருப்பாங்க, பட் நான் கண்டிப்பாக வரணும்னு மட்டும் நினச்சேன். சடனாக நினச்சி அவங்க கூடும்போது பரவாயில்ல ஞாபகம் வச்சுருக்காங்களே அப்படி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் எல்லாருமே ரொம்ப நல்லா படத்தை பார்த்தவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, நான் சீக்கிரம் படம் பார்க்கணும். ரொம்ப நல்லா படத்தை சொல்லும்போது எனக்கு ஒன்று மட்டும் தான் தோணுச்சு. ஏன்னா நான் அந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது தேன்கனிக்கோட்டை லொக்கேஷனை சொல்லிட்டு நான் சொல்லக்கூடாதான் தெரியல, அங்கே தான் ஷூட் பண்ணோம். அந்த மலைவாழ் மக்கள், பழங்குடி மக்களோட வாழ்க்கையை ரொம்ப அங்கே ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். அது அவ்வளோ நேரம் என்னால் சொல்ல முடியாது, அவ்வளோ டைம் எடுத்துக்க முடியல. டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். இதில் ரொம்ப பெரியவெல்லாம் பண்ணல, நான் சின்ன ரோல் தான். பட் எடிட்டிங்கில் எவ்வளோ போச்சுன்னு கூட எனக்கு தெரியல. அதனால் டீமுக்கு என்னோடய விஷஸ். அண்ட் செப்டம்பர் 19 இந்த படத்துக்கு நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன். ஏன்னா இந்த கதையாக கண்டிப்பாக தமிழ் சினிமாவுக்கு இந்த கதை கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறதுல இந்த கதை என்கிட்ட அவர் கதை சொல்ல, பட் டீமில் நாங்கள் பேசும்போது இது முக்கியமான படம், இது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறது மட்டும்தான். செப்டம்பர் 19 இந்த படம் வருது, சப்போர்ட் பண்ணுங்கள். ரஞ்சித் சார் ரொம்ப நன்றி. உங்களோட அடுத்தடுத்த படங்கள் அதில் அப்படி எப்படி வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ரித்விகா அவங்களோட செகண்ட் டைம் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பி. குண்டுக்கு அப்புறம் அதில் ஃப்ரெண்டாக பண்ணியிருப்பேன். இதில் அவங்களோட பக்கத்து வீட்டு பொண்ணு. இதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்லணும்னு நினைக்கல. தேங்க்யூ ஸோ மச். சாரி, என்னுடைய தமிழ் அவ்வளோ ஃப்ளூவெண்ட் இல்லை, ஃப்ரீ ஃப்ளோயிங் இல்லை. ஸோ அங்கங்கே இங்கிலீஷ் பேசுவேன், ப்ளீஸ் டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ப்ரொடக்ஷன் டீம், தி ப்ரொடியூசர்ஸ், தி சாய் பிரதர்ஸ் அண்ட் ரஞ்சித் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தி டைரக்ஷன் டீம், ஆத்ரே சார் அண்ட் டீம். மழையிலையும் வெயிலையும் முள்ளிலையும் கிளாஸ் பீஸுக்கு நடுவில் எல்லாம் நடந்து ஏகப்பட்ட ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஒரு ப்ராடக்டை நமக்கு கொடுத்துருக்காங்க. தண்டகாரண்யம் தமிழ்நாட்டில் இருக்கிற 7.5 கோடி மக்கள் மட்டும் இல்லாமல் பேன் இண்டியா லெவலில் பேசப்படட்டும் என்று மை பெஸ்ட் விஷஸ் டு தி என்டையர் டீம். மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் த டிபார்ட்மெண்ட்ஸ் ஹூ ஒர்க்ட் ஹார்ட் ஃபார் திஸ் டீம். தேங்க்யூ ஸோ மச். அவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் அதியன் அவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். இது ஒரு மாறுபட்ட கதை அம்சம் கொண்ட படம், எல்லோரும் சொல்கிற மாதிரி தான், பட் டெஃபினெட்லாகவே ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச் இருக்குது. இந்த மாதிரி மாறுபட்ட கதை அம்சம் கொண்ட படம் பண்ணுற இயக்குநர்களுக்கு தொடர்ந்து களம் அமைத்து கொடுத்துட்ருக்கிற இயக்குனர், தயாரிப்பாளர் திரு ரஞ்சித் அவர்களுக்கு அன்பும் நன்றியும், ஒட்டுமொத்த குழுவுக்கும் நன்றி. இசையாகவும் ஒளிப்பதியாகவும் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மேடைக்கு ஏறி இருக்கக்கூடாது, இருந்தாலும் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. ப்ரொடியூசர் ரஞ்சித் சார், இனி இயக்குனர்கள் அதியன் ஆதிரே சார், பார்க்க ரொம்ப குழந்த மாதிரி இருப்பார், பேச்சு சிரிப்பு எல்லாம். ஆனால் செயல்பாடுகள் வந்து அசாய சூரன் அப்படின்னு நம்ம தண்டகாருண்ய படத்தின் உள்ள நிரூபிச்சிருக்காரு. படம் வந்து கேள்விப்பட்ட அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் எதிர்பார்ப்பும் கூடுதலாக இருக்குது.
தண்டகாரணின்றது படம் மட்டும் காட்டுக்குள்ளே இல்லை, நாங்களும் காட்டுக்குள்ளே தான் இருந்தோம். வித்தியாசமான அனுபவம். அந்த வேலையில் யானை வந்து திரும்பி கூட நாங்கள் ரிட்டர்ன் போய் 1 மணி நேரம் கழித்து ரிட்டர்ன் வந்திருக்கோம். அந்த அளவுக்கு எல்லா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தும் கூட சிரமம் பார்க்காம இந்த படத்தை சிறப்பாக நடித்து கொடுத்தாங்க. கலை தம்பி, ரஞ்சித் தம்பி, தினேஷ் தம்பி, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ரஞ்சித் சார் நன்றி. மிக சிறந்த தோழர் அதிநாதிர இயக்குனர் அவர்களுக்கு நன்றி. இந்த மிக சிறந்த ஒரு சமூக காதலுள்ள சமூக பொறுப்புள்ள படத்தை எடுத்ததுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா நான் மலைக்காட்டில் பிறந்த பொண்ணு. எனக்கு இந்த படம் என்னோட வாழ்வியில் கலந்த படமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த திரைப்படம் எடுக்க வந்து நிறைய இடங்களில் வந்து நான் நெகிழ்ச்சியாகி அழுத இடங்கள்ல இருக்குது. ஏன்னா எனக்கு அந்த மழை காடு எல்லாம் சம்மந்தப்பட்டு எனக்கு கூடயே அது வந்து பயணிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு இடத்துல கூட அதையும் சொல்லியிருப்பாரு, ஒரு ஒரு நிலம் வைக்கிற சீனில் வந்து நான் உடஞ்சி அழுது கத்தி ரொம்ப அழுதுட்டேன். தோழருக்கு நன்றி, நெகிழ்ச்சியாக இருக்குது. தோழர் பாரன் சொல்றதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. லேர்ன் அண்ட் டீச் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு உதவிக்கிறவங்க ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நான் எழுதுகிறேன், எனக்கு இந்த அரங்கத்தில் எனக்கு பேச வரல, நான் எழுதுகிறேன். ரொம்ப நன்றி எல்லாருக்கும், பத்திரிகையாளர் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. படம் பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு. நன்றி. தண்டகாரண்ய பட முன்னோட்ட பதிவிற்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடியே நீலம் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து எனக்கு 2-3 அழைப்பு வந்தது. ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு பண்ணுறதுக்கான நேரம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு வந்து நான் பண்ணியிருக்கக்கூடிய கேரக்டர் வந்து இயக்குனர் அதியன் சார் தந்த வாய்ப்பு தான். அதுக்கப்புறம் கோ டைரக்டர் வேலாயுதம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த படத்துக்கான டேட் வந்து முதல்ல என்னுடைய நண்பர், வெல்விஷர், சகோதரர் அவருக்கு தான் டேட் முதல்ல கேட்டிருந்தாங்க. அவர் பண்ண முடியாத காரணத்தினால அவர் வந்து எனக்கு சொன்னார். ஸோ அதனால் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. ஸோ இந்த தண்டகாரண்யம் படம் மாபெரும் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ நம்ம அடுத்து வெற்றி விழாவில் எல்லாரையுமே சந்திப்போம். எல்லாருக்கும் நன்றி. ரஞ்சித் சாருக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நாங்கள் அவர் ஆஃபீஸ் போகும்போது ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே பக்கத்தில் உட்காந்து சாப்பாடு போட்டு ரஞ்சித் சார் அந்த மாதிரி ஒரு இயக்குனரை பார்த்ததில்ல. அதுக்கப்புறம் அதையும் நான் சொல்லவே தேவையில்லை, எங்கள் கூட கீழே உட்காந்து தான் சாப்பிடுவார். அதே மாதிரி எல்லோரும் ஆஃபீஸ் பாய் முதல் கொண்டு கீழே உட்காந்து தான் சாப்பிடணும், அவர் கூட தான் உட்காந்து சாப்பிடணும். இதனால தான் அவரை விட்டு போகிறதுக்கு எனக்கு மனசே வரல. அதுக்கப்புறம் எங்கள் டீம் தான் ரொம்ப பக்கபலம். ஃபஸ்ட்டு முருகன் அண்ணா, அதுக்கப்புறம் ராமண்ணா, வேலாயுதம் அண்ணா, மது, வசந்த், மித்ரன், சுமன், இந்த மாதிரி டீம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதையும் எனக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி நெகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப நன்றிண்ணா, லவ் யூண்ணா. ரஞ்சித் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார். இங்கே வந்து இந்த படத்தில் கௌரவ்ன்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இது சின்ன கேரக்டர் தான், பட் ஆனால் இதில் ஒர்க் பண்ணும் போது நான் நிறைய பிரதர்ஸை சம்பாரிச்சிட்டேன். அதியண்ணா, கலையண்ணா, தினேஷ் அண்ணா, டைரக்ஷன் டீம், குழுவினர் அனைவருக்கும் வணக்கம். நிறைய நன்றிகள் சொல்ல வேண்டியது இருக்குது, எல்லாரும் அதான் சொல்லிகிட்ருக்கோம். இது டைரக்டர் அதியனோட எனக்கு 2வது படம். குண்டு படத்துலேயே எனக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்துருந்தாரு. அண்ட் நீலம் ப்ரொடக்ஷனில் இது என்னுடைய 2வது படம். தொடர்ந்து என் மேலே வச்சுருக்கோம் நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய ப்ரொடியூசர் ரஞ்சித் சார் அவர்களுக்கும், என்னுடைய இயக்குனர் அதியன் ஆதிரே அவர்களுக்கும் நன்றி. இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, தண்டகாரண்யம் புதிய களம், புதிய கதை, சொல்லப்படாத கதாபாத்திரங்கள். அதியனோட ஸ்டைலில் இந்த படத்தை அவர் எந்தவித காம்ப்ரமைஸும் பண்ணாமல் இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் எனக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்துருக்காரு. அப்புறம் என்னோடய கோ ஸ்டார்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கலையரசன், தினேஷ், வின்சு, பாலசரவணன், ஷபீர், இவங்க எல்லாரோடையும் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் எங்களோட ஏடி டீம், இவங்க இல்லைன்னா இந்த படத்தை நாங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கவே முடியாது. ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ண லொக்கேஷன் அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. மது, ராமண்ணா, முருகண்ணா, வேறு யாரும் மிஸ் பண்ணியிருந்தா சாரி. கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க. மக்கள்
விமர்சகர்கள் மற்றும் ஊடகத்துறையோடைய ஆதரவோடு தண்டக்காரன் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, பட் டைம் அவ்வளோ இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். நான் நிறைய வருஷமாக மாடலிங் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எங்கள் கேமரா முன்னாடி நான் ரொம்ப கம்ஃபர்டபுள். பட் ஆக்சுவலாக என்னோடய முதல் படம் வந்து நட்சத்திரம் நகர்கிறது. அந்த படம் ஷூட் பண்ணும்போது நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன். ஏன்னா அது ஒரு பெரிய டைரக்டர் ரஞ்சித்தோட ஒரு டைரெக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன், அதில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதே ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் நான் அவங்க முன்னாடி நான் நடிக்கணும், தமிழில் பேசணும். நான் என்னோடய ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வந்து தமிழ் கிடையாது, நான் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் மலையாளி. பட் படத்தில் வேறு லைவ் சவுண்டு, ஸோ இதெல்லாம் சேர்த்து எனக்கு நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன். ஸோ ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா நான் வந்து என்னோடய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு கொடுக்க முடியல. பட் அவங்க மறுபடியும் நம்பி இந்த படத்துக்காக எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துனுங்க, எனக்கு நான் ரொம்ப 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 சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் சார். தண்டக்காரண்யம் படம் நான் வந்து பிரியான்னு சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படம் கூட நிறைய பேர் ஆடிஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் நானும் ஆடிஷன் பண்ணும்போது நான் அதுவும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. பிகாஸ் இந்த படத்தில் வந்து ரொம்ப பியூரான தமிழ், ஒரு சின்ன ஸ்லாங் எல்லாம் இருக்கணும். ஸோ ஆடிஷன் பண்ணும்போது நான் சரியாக பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக எனக்கு அந்த டயலாக்ஸே வரல. பட் எனக்கு வந்து நெக்ஸ்ட் டே அதே தோழர் கால் பண்ணி என்னை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் ரொம்ப ஷாக்டாக இருந்தேன் ஆக்சுவலாக. பட் எனக்கு அவங்க மேலே நிறைய அன்பு இருக்குது, பாசம் இருக்குது, கேர் இருக்குது. பிகாஸ் என்னை நம்பி எனக்கு தமிழ் பேச முடியாத ஒரு பொண்ணை வந்து நான் வந்து அவங்க டெய்லி ஒரு 3 months 2 months அவங்க ஆஃபீஸ் போய் போர்டு எக்ஸாம் படிக்கிறது மாதிரி நான் ஒரு டைலாக் ஃபுல்லாக படித்து ரெடியாக தான் ஷூட்டுக்கு போனேன். ஆனால் எனக்கு டெய்லி என் கூட உட்காந்து என்னோடய ஏடிஸ் கல்பனா அண்ட் மது எஸ்பெஷலி என்னை ரொம்ப ட்ரெயின் பண்ண, என்னை கான்ஃபிடென்ஸ் கொடுத்து ஒரு ஸ்பேஸ் தான் இது. ஸோ அதனால் இந்த படம் எனக்கு ரொம்ப 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 ஒரு ஸ்பெஷலான ஒரு படம். ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ. என்னோடய கோஸ்டார்ஸ் கலை, தினேஷ், ரித்விகா, நான் நிறைய படிச்சிருக்காங்க ஃப்ரம் ஆல் ஆஃப் யூ. அண்ட் நீங்கள் எல்லோரும் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஐ ஹோப் நானும் அந்த லெவலுக்கு கொஞ்சம் டீசெண்டாக பண்ணியிருக்கேங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் வேறு நிறைய பேர் இருக்காங்க. ஐ டென்ட் ஹேவ் காம்பினேஷன்ஸ் வித் யூ கைஸ், பட் ஐ எம் ஷுர் எல்லோரும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த டீம், மியூசிக் டீம், ஏடிஸ் அண்ட் கேமரா டீம், பிரதீப், இவங்க எல்லோரும் என்னோட குட் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் வி கண்டினியூ அவர் ஃப்ரெண்ட்ஷிப். அண்ட் லேர்ன் அண்ட் டீச் ப்ரொடக்ஷன்ஸ் கூட ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. It's been a great experience. Thank you so much. Thank you so much. பேராசிரியர் பாடலாசிரியர் உமாதேவி அவர்களை மேடைக்கு வைக்கிறோம். மீன்ஸ் ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும், ஒரே ஒரு கொஸ்டின் அப்படின்னு ஆக்சுவலாக நீங்கள் கலையரசன் கூட நடிச்சிங்களே, ஆமாம், நடந்த சுவாரஸ்யமான சம்பவம் ஏதாச்சும், அதாவது இன்டர்வியூவில் சொல்லாதது ஏதாச்சும் சுவாரஸ்யமான இல்லை ட்ரெய்லர்லாம், அதான் ட்ரெய்லரில் பார்க்கும்போது தெரிஞ்சு நிறைய ஸ்பெஷல் இருந்துச்சு. பட் அதே படத்துலேயே பார்த்துக்குறோம் நாங்கள். இப்போ வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லுங்கள். நம்ம வந்து ஸ்டே பண்ண இடம் வந்து ஒரு நம்ம மட்டும் தான் இருந்துச்சு. ஆஸ் இன் நம்ம கோஸ்டார்ஸ் நம்ம 4 பேர் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அங்கே நம்ம நிறைய ஃபன் பண்ணேன். அதாவது நம்மள ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஸோ அந்த ஒரு நைஸ் ஒரு பாண்டிங் இருந்துச்சு. ஸோ ஸ்பெஷலாக கலையரசனை பற்றி ஏதாச்சும் ஏன் நல்ல விஷயமா? நல்ல விஷயம். கலை டெஃபினெட்லி எனக்கு ஒரு ஆக்சுவலாக ஒரு வெரி குட் ஃப்ரெண்ட். நம்ம என்னோட மேபி இப்போ டோட்டலாக ஒரு 4-5 படம்ஸ் பண்ணியிருக்கேன். பட் அதில் 2 படமாக என்னோட ஹீரோவாக கலையரசன் தான் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ஸ்பெஷல் ஹீரோ ஹலோ என்னோட ஸ்பெஷல் ஹீரோ அவங்க. அண்ட் எனக்கு ரொம்ப குட் ஃப்ரெண்ட். ஒரு ஆக்டிங் எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ தேங்க்யூ. இயக்குனர் அதியன் ஆதரை பற்றி சும்மா 2 லைன்ல டக்குன்னு சொல்லுங்க. அதியன் தோழர். ஓகே சாரி, அதியன் தோழர். அதான் நான் ஆல்ரெடி சொன்னேன். அதியன் தோழர் வந்து ஆக்சுவலாக அவங்க சொல்றது மாதிரி ஒரு குழந்தை, ரொம்ப ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஆள். அவங்க ஹார்ட் வந்து ரொம்ப பியோர். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 days அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது கொஞ்சம் நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருந்தேன். பிகாஸ் அவ்வளோ பேச மாட்டேன். அதுவும் நான் அந்த டைமில் ஃபுல்லாக இங்கிலீஷ் தான் பேசிட்டு இருப்பேன். எனக்கு இவ்வளோ தமிழ் கூட வரல. ஸோ நான் இங்கிலீஷ் எல்லாம் பேசும்போது அவங்கெல்லாம் சும்மா அப்படியே உட்காந்து என்னை பார்த்துட்டே இருப்பேன். சரி, அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, சரி நான் சொல்கிறது ஆக்சுவலாக அவங்க எதுவுமே புரியல.
ஒரு வார்த்தை கூட அவன் ஆக்சுவலாக நான் பேசும்போது சரி ஓகே அவங்க பேசும்போது ஏதாவது ஒரு வார்த்தை நான் கேட்ச் பண்ணி ஐ தாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட், பட் ஒரு வார்த்தை கூட இங்கிலீஷ் சொல்றது சரி ஓகே. கதை ஃபுல்லாக ஆக்சுவலாக நீங்கள் சூப்பராக சொல்லியிருக்கேன். அவர் ஆக்சுவலாக கொஞ்சம் தமிழ் பற்றாளர். ஆமாம், அவங்க தமிழ் லிட்ரேச்சர் படித்த ரொம்ப நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தொடர். ஸோ அதான், பட் எனக்கு ரொம்ப 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 அன்பு இருக்கு உங்க எல்லாருக்கும் வந்திருக்க பிரசன்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், நிறைய படம் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாம் இங்கே வந்திருக்காங்க. எல்லாம் எங்கள் அண்ணனுங்க எல்லாமே ரொம்ப நன்றி. கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி கேதரிங் மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷம். அதியன் தோழர் வின்சு சொன்ன மாதிரி ஒரு குழந்தை தான். கண்டிப்பாக தண்டைக்காரன் வந்து என் கெரியரில் ரொம்ப ஒரு முக்கியமான படமாக இருக்கும். நடித்த நடிகர்கள் எல்லாருமே, டெக்னீஷியன்ஸ், பிரதீப், செல்வா வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரையும் பாராட்ட மாட்டான். இந்த படம் பார்த்து ஃபர்ஸ்ட் கட் பார்த்துட்டு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சான். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ செல்வா. இன்னைக்கு எல்லாரும் சொல்லும்போது பயங்கர ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் ரஞ்சித் சார், தேங்க்யூ சார், லவ் யூ சார். சாய் சார், தேங்க்யூ. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக தண்டைக்காரனை படம் எல்லாருக்கும் போய் சேரணும். எல்லாரும் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். கண்டிப்பாக பாருங்கள். இந்த படம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். அதியன் தோழர் வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு ஒர்க். ஒரு சீன் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நமக்கு அவ்வளோ அந்த ஸ்பேஸ் அவர் சொல்கிற அந்த இடத்துலையே இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாருக்குமே என் டீம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், என் அசிஸ்டன்ஸ், அப்புறம் எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் மேனேஜர்ஸ், அவர் பேர் சொன்னார். சிவானா, காமராஜண்ணா, பரதண்ணா. ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ண லொக்கேஷன் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது சார். ஹரி மேனேஜர், எல்லாருக்கும் அந்த லிஸ்ட் தனியாக வச்சுருக்கோம். நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் பேசுங்க சார். ரொம்ப சூப்பர். என்னன்னா எங்கள் அண்ணன் எங்கே இருக்கார்? அண்ணன் தினேஷ் அண்ணன் வந்திருக்காரு. ஏன்னா படத்தில் அவர் கேட்டே இருப்பார். அட்டகத்தில் ஆரம்பித்தது எங்கள் மோதல். இது வந்து லவ். சரவணன், எல்லாருக்கும் நன்றி. என்னன்னா சினிமாவில் ஒரு கொஞ்சம் கஷ்டமான விஷயம். நான் மெட்ராஸை நானும் ரித்திகாவும் பேரா பண்ணோம். இதில் வந்து அன்னியாக நடிச்சிருக்காங்க. அந்த படத்தில் நடந்த ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் ரீக்ரியேட் ஆயிருக்கு. அதை நாங்கள் ரொமான்ஸ் பண்ணும்போது கார்த்திக் சார் வந்துடுறாரு. இதில் எங்கள் அண்ணனும் அண்ணியும் ரொமான்ஸ் பண்ணும்போது நான் பார்த்துருவேன். ஸோ அது எப்படி நடிக்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது நல்லா இருந்தது. அதே மாதிரி வேட்டுவமில் எனக்கு மனைவியாக நடிக்கிற மெலடி இதில் எனக்கு அக்காவாக நடிச்சிருக்காங்க. அக்கான்னு கூப்பிட்டு ஃபஸ்ட் டே வேட்டுவம் ஷூட்டு போகிறேன். ஃபஸ்ட்டு டேனே ஒரு பயங்கர க்ளோஸான சீனு. என்னக்கா நீங்கிறீங்க? நான் தாண்டா உன் பேர் அப்படின்னாங்க. சூப்பர்க்கா, வாங்கக்கா ரொமான்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொமான்ஸ் பண்ணோம். ஸோ ரொம்ப கஷ்டம்தான், பட் ஆனால் அது தெரியாத அளவுக்கு அதியன் தோழர் எடுத்திருக்காரு. வின்சு, தேங்க்யூ ஸோ மச், ஒண்டர்ஃபுல் கோஸ்டார். நிறைய பேர் இருக்காங்க என் கூட தொடர்ந்து எல்லா படங்களையும் பயணிக்கிற ராகவா, அவருக்கு நன்றி. எங்கள் டீம், டோட்டல் டீமுக்கே நன்றி. அப்புறம் வேறு ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா சாரி. அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னேன். கண்டிப்பாக ரொம்ப, ஏன்னா ஒரு படம் வந்து பண்ணுறோம், ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒரு டைம் எடுக்கும். அது படத்தோட ஷூட்டிங் ஒரு டைம் எடுக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் இருக்கிற காலம் வந்து ரொம்ப ஒரு எப்போ அந்த படம் வரும்னு தெரியாது. அதுக்கான இப்போ இருக்க பிஸ்னஸ் சூழ்நிலை, என்ன ஹீரோவை வச்சு பண்ண ரஞ்சித் சார். ஸோ அதை பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு 1 கோடி பிரச்சனை இருக்குது. அப்போ அந்த காலங்களில் வந்து ஒரு டேரக்டர் கூட ரொம்ப நெருக்கமாக ட்ராவல் பண்ணுறது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இருக்கும். ஏன்னா நம்மளாம் அடுத்த படத்துக்கு போயிடுவோம். ஸோ அந்த டைம்லேயும் அவங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். ஜஸ்டின் ப்ரோ, ஜஸ்டின் வந்து வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். நாங்கள் 3வது படமாக ஜஸ்டின், இது 3வது படம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். தேங்க்யூ ஜஸ்டின், தேங்க்யூ ஸோ மச். சாங்ஸ், உங்கள் ஒர்க் எப்போவுமே நீங்கள் ஹிந்தி படம் பண்ணிட்டீங்க, எல்லாமே பண்ணிட்டீங்க. வெரி வெரி தேங்க்யூ ஸோ மச். பிரதீப், அப்புறம் எங்கள் அண்ணன் ராமலிங்க அண்ணன், அவர் பேசினதோடனே தான் இந்த படம் வெற்றி விழாவில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச்னா, லவ் யூ. கண்டிப்பாக அடுத்தது நம்ம பண்ணுறோம். ஏன்னா ராமலிங்கனெல்லாம் அவ்வளோ லேஸில் பாராட்டுற ஆளுங்க கிடையாது எல்லாமே. ஏன்னா என் டீமே அப்படி தான், ஒருத்தங்க பார்த்துட்டு பாராட்ட மாட்டாங்க, அதில் இருக்க பிரச்சனைகள் மட்டும்தான் பேசுவோம். ஸோ அப்படி இருக்க ஒரு டீம் கிட்ட வந்து ஒரு பாராட்டு வர்றது ரொம்ப நன்றி. எங்கள் பார்த்த ஜெய் அண்ணா, தினகர் அண்ணன், பாரிலாம் ரொம்ப எமோஷ்னலாக ஃபோன் பண்ணி பேசினார். தேங்க்யூ பாரி, லவ் யூ ஸோ மச். எல்லாருமே, எங்கள் சுரேஷ் அண்ணா, எல்லாருக்குமே நன்றி. மோசஸ், எல்லாருக்கும் கண்டிப்பாக தண்டைக்காரனே சூப்பராக இருக்கும். எல்லாரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். சாய் சார், மன்னிச்சிருங்க சார், ஐ லவ் யூ சார். சொன்னேன் சார் ஃபஸ்ட்டு சாய் சார். ஏன்னா நீளம் பண்ணுறாங்க படங்கள், அது வந்து பேசுகிற விஷயங்கள் வந்து பயங்கர சூப்பராக இருக்கும். நிறைய ரெஸ்பான்ஸ், நிறைய விஷயம் கிடைக்கும். அப்போ சேர்ந்து கொலாபரேட் பண்ணும்போது ஒரு இன்னும் அதிகமான ஒரு பவராக க்ரியேட் ஆகும். அப்படி வந்து தைரியமாக எங்கள் கூட கெத்தாக கொலாபரேட் பண்ணுற சாய் சாருக்கு நன்றி, வாழ்த்துக்கள். லவ் யூ சார். பார்த்துக்கலாம் சார்.
காரணம் அவ்வளோதான் சார். ஓகே, கதாநாயகன் கலையரசன் அவர்களுக்கு சிறப்பு அன்பளிப்பு தர யாரு கூட எடிட்டர் செல்வா அவர்களை மேடைக்கு மச்சான். அதுக்குள்ள ஒரு 2-3 ஐயா நீங்கள் வந்து நில்லுங்க. அப்புறம் பாடலாசிரியர் உமாதேவி அவர்கள், நம்ம அறிவு அவர்கள், தோழர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் வரிகளில் வந்து நாங்கள் அந்த ஸ்க்ரீனில் வர்றது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். அது கலை ஏங்க டேரக்டர் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி நடிகர் கிட்ட கேட்குறீங்க. இல்லை, நீங்களே கேட்குறீங்க. அப்படி இருந்தால் நான் சம்பளத்தை குறைச்சிக்கிறேன்ற மாதிரி ஒன்று. அதே தோழர்லாம் எவ்வளோ ரொமான்ஸ் பண்ண சொன்னா தெரியுமா? அதில் பாதி தான் பண்ணியிருக்கேன் நான். அவர் பயங்கர ரொமான்டிக்கான ஆள். டேய் என்னடா கிஸ்ஸே பண்ண மாட்டேன், பண்ணிடுறான்றாரு. சார் பண்ணிட்டே எப்படி சார் இருக்க முடியும்? அந்த பொண்ணு என்ன சார் நினைக்கும், தேவையெல்லாம் பண்ணிட்டேன் நினைக்காதனா, மச்சி குர்றா மச்சியா ஒன்று குர்றா அப்படின்வாரு. நல்லா குர்றா அப்படின்வாரு. இஸ் அ வெரி ரொமான்டிக் பர்சன். ஸோ அவர் சொன்னதில் ஒரு 5% தான் நான் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். அதனால் நீங்கள் என்ன குறை சொல்ல விடாது. அதிகம் தோழர் ஏறும்போது இந்த கேள்வியை கேளுங்க, ஏன் அவ்வளோ முத்த காட்சிகள் வச்சார்? இப்போ சம்பளம் அதெல்லாம் கிடையாது, சம்பளமே இல்லைங்க, நாங்களாம் ஃப்ரீயாக நடிப்போங்க. அப்புறம் ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அப்படின்னு பேன் இண்டியா போல சுற்றுறதுனால இங்கே டேட் தர மாட்டீங்க ஒழுங்கா. இப்படி சொல்லி தான் எங்கேயுமே கூப்பிட மாட்டுறாங்க இப்போ. இல்லை, இந்த பிரச்சனை ரஞ்சித்தனாவே ஒரு நாள் பேசிட்டு இருந்தாரு. அவன் எங்கடா டேட்டே தர மாட்டான். அதுக்கான பதில் என்னவா இருக்கும்? ஒரே நான் தொடர்ந்து வேலை செய்கிற ஒரே எங்கள் அண்ணன் தான். நீ அதிகம் கெடுக்க பார்க்குற, பிச்சு போடுவேன். நன்றி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எங்கள் சூப்பர் ஸ்டார் வந்திருக்காரு. கலை வந்து ஆர்டிஸ்ட்க்கு இருக்கிற பிரச்சனை அது. ஒருத்தவங்க கூட பெர்ஃபார்ம் பண்ணிட்டு திருப்பியும் அந்த அடுத்த படத்தில் வேறு மாதிரி பார்க்குறது. உனக்கு படத்தோட அது முடிஞ்சிடுச்சு, எனக்கு இப்போ ஆடியோ லான்ச் வரைக்கும் அது கண்டினியூ ஆகுது. தண்டகாரண்யம் வந்து அதீன் ஆதிரை அவர் ரொம்ப சீரியஸான ஒரு ஃபிலிம் மேக்கர். இதை கமர்ஷியலாக ஒர்க் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. பட் அதை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த ரோலில் எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ டீம், ப்ரொடக்ஷன் அண்ட் அதீன் சாருக்கும். ஜஸ்டின் வந்து அதை இன்னும் ஹைப் பண்ணி பயங்கரமாக எவாலுவேட் பண்ணி காமிச்சிட்டாங்க. ஜஸ்டின் செம்ம ஒர்க்கு. இதுக்கப்புறம் இன்னும் நீங்கள் இருக்காரா? இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ விஷ் யூ பயங்கர லவ் இருக்குது உங்கள் மியூசிக்கில். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். என்னோடய வேலையை நான் கரெக்டாக பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன். எனக்கு ஒரு லாஸ்ட் 3 படங்களுமே வந்து எப்படி ஒர்க்காக நான் எப்படி அதை ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தேன்னா, ரொம்ப குக்குலெலாம் ஹெவியாக போயிட்டு பண்ணது எல்லாமே ரொம்ப இன்டென்ஸாக எடுத்து பண்ணது வந்து எனக்கு லைஃப் ஒன்று தரும்ல. லாஸ்ட்டு படத்துலேயும் நான் சொல்லியிருந்தேன் அதை. லைஃப் கொடுத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் ஹேண்டில் பண்ண ஆரம்பித்தேன் கேமரா முன்னாடி நிற்கும் போது. ஸோ லைட்டாக ரொம்ப சட்டிலாக ஒரு மூச்சை வந்து எப்படி நம்ம இழுக்கிறோமோ அதை நம்ம மூச்சை இழுக்கிறோன்னு அப்படி இல்லாமல் அது பாட்டு போயிட்டு வந்துட்டு இருக்குல்ல, அது ஒரு விஷ் வந்துச்சு. அதை தான் ட்ரை பண்ணியிருக்கோம். அது பேசிக்காக தான் இருக்கும். அந்த பேசிக் வந்து ஃபண்டமெண்டலாக போகாது, பட் பேசிக்காக இருக்கும். அது ஒர்க் ஆகும்னு நம்புகிறேன். அது லப்பர் பந்துலேயும் கிடச்சிது ஜனங்க கிட்டேருந்து. ஐ விஷ் இந்த படத்துலையும் அது நடக்கும்னு நான் நம்புகிறேன். ப்ளஸ் நீங்கள் லப்பர் பந்துக்கு பெரிய சப்போர்ட் கொடுத்தீங்க, இதுலேயும் இருக்கும்னு நான் ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தினேஷ் அவர்களுக்கு அன்பளிப்பு தர சாய் சார் அவர்களை மேடைக்கு அனுப்போம். ப்ரொடக்ஷன் சாய் சார் அவர்களை மேடைக்கு சார். ஒரே ஒரு நிமிஷம் தினேஷ், இங்கே 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 சும்மா ஒரு கொஸ்டின் மட்டும். அதான் நாங்கள் தான் சொல்லியிருக்கோம்ல, போட்ட உடனே சோஷியல் மீடியாலேருந்து கொஸ்டின் கேட்க சொன்னாங்க. எல்லாரும் இப்போது ஆக்சுவலாக இங்கே தான் நாங்கள் பிளான் பண்ணோம். அண்ணாலாம் வேணாம் இங்கே வைங்க அப்படின்ட்டாங்க. இந்த மைக்கை பிடிச்சி இப்போது சோலோவாக பேச ஆரம்பிச்சு இப்போ குட்டி குட்டி கதைலாம் சொல்கிறாங்களே. இப்போ உங்கள் வருஷனில் ஏதாவது குட்டி கதை வச்சுருக்கீங்களா சொல்கிறதுக்கு? ரொம்ப ஸ்டைல் இல்லை. இல்லை ஏதாவது ஒரு குட்டி கதை ஏதாச்சும் யாருக்காவது ஏதாவது பகிர்ற மாதிரி இருந்தா? என்ன காற்று வெயில் மழை எல்லாருக்கும் அது வந்துகிட்டே இருக்குது. அதனால பூமி பெருசு, ஹீட்டு ஆகுது, அப்படி இடம் இல்லை, தண்ணி இல்லைலாம் இல்லை, எல்லாம் சூப்பராக இருக்குது. அந்த எனர்ஜியில் நம்ம வந்து வாழலாம் ஜாலியாக. இதை கொஞ்சம் புரிஞ்சு அதுக்கான அறிவு எனக்கு இல்லைன்றது இங்கே பெரிய சிக்கலாக இருக்குது. அது வீட்டுக்கு போனால் தான் உனக்கு அதுதான் நான் சொல்ல வந்தேன். வீட்டுக்கு போய் யோசிச்சுட்டு இந்த காற்று மழை வெயில் ஓகே மஜய் எனக்கு அதை வாய்ஸ் நோட் அனுப்பு. ரெண்டாவது அடுத்த ஒரு சின்ன சின்ன கேள்விகள் தான். ஒரு வரியில் பதில் சொல்லணும். இயக்குனர் அதீன் ஆதிரை. காத்து மழைலாம் சொல்லக்கூடாது, அழகாக சொல்லணும். அதீனை வந்து பாப்பா அப்படின்னு சாரி குழந்தை அப்படின்னு கதை சொன்னார். எங்கே அந்த குழந்தை? வின்சோ அப்படிதான் சொன்னாங்க. நான் படம் அவர்கிட்ட கதை கேட்கும் போதெல்லாம் ஃபஸ்ட்டு குண்டு பண்ணும் போதெல்லாம் அவர் என்கிட்ட பேசும்போது நான் ஒன்று அப்படிலாம் நினைக்கவே இல்லை, என்ன நீ அப்படி நினைக்காத அப்படின்னு. அப்புறம் ஸ்பாட் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது நான் தான் அந்த இன்னசென்ட்டு, நீ இல்லை. அதீன் வந்து எக்ஸ்ட்ரீமான ஒரு பிரைனியான ஒரு ஆக்சுவலாக ஒரு ப்ரொஃபஸராக நான் பார்ப்பேன். அவர் பேசும்போதும் ஃபிலிமை தாண்டி அவர்கிட்ட பேசும்போது அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். குண்டில் வந்து அவரை தான் இமிடேட் பண்ணியிருப்போம், அந்த ஸ்லாங்லேருந்து எல்லாமே. அது கனெக்ட் ஆச்சுன்னு தெரியல அவருக்கு. அதீன் சார் ஒரு இன்னசென்ட்டாக பட் வித் நாலேஜ். அவர் ஒரு வளரும் புத்தா. இந்த ஸ்டோரி நல்லா இருக்கு ஆக்சுவலாக, முன்னாடி சொன்ன ஸ்டோரியை விட இன்னசென்ட் ஆனால் நாலேஜ்.
நைஸ். ஓகே, அடுத்து ஒரு நடிகர் கலையரசன். ஒன் வேர்டில் சொன்னேன், ஒரு லைன்ல. அது என் அறிவு. ஓ அப்படி, ஓகே ரைட். கலையரசன். கலை வந்து சூப்பராக எல்லாருமே வந்து பார்த்துப்பாரு. கலையை பற்றி சொல்லலைல்ல. அப்போது கலை வந்து கலை எப்படி? ஓகே, அடுத்து உங்க கூட ரித்விகா நடிச்சிருக்காங்க முதல் மாதிரி. ஸோ ரித்விகாவை பற்றி. ரித்விகா ரொம்ப இன்டென்ஸான ஒரு பெர்ஃபார்மர். அவங்க பரதேசியில் அவங்களோட அட்டகத்தி முடிஞ்ச அந்த டைம் வெயிட் பண்ணிட்டு இருக்க டைமில் பரதேசி பார்த்தேன்னு நினைக்கிறேன் நான். படம் ரிலீஸ் ஆச்சா. ரித்விகா பெர்ஃபார்மர் சூப்பர். இறுதியாக இயக்குனர் பா ரஞ்சித் பற்றி. அண்ணன் ஒரு லைன் கேட்டால் ஒரு வேர்டு. தேங்க்யூ தினேஷ், தேங்க்யூ ஸோ மச். சின்ன கிஃப்ட் உங்களுக்கு. தேங்க்யூ அட்டகத்தி கெத்து பிஆர் தினேஷ் அவர்கள். எல்லாருமே வேட்டும் ஷூட்டில் ரொம்ப டயர்டாக பிஸியாக இருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறாங்க. ஆமாம் மாமா, இது வந்து கலர் பண்ணல, ஷூட்டிங் போய் இந்த கலர் ஆயிடுச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஒரு வாரமாக எனக்கு நிறைய இந்த படத்தை பார்த்தவங்க எனக்கு கால் பண்ணாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. குறிப்பாக செல்வா வந்து ரொம்ப எனக்கு நிறைய தடவை பேசினார், நிறையா பேர் கால் பண்ணாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு அவர் சொன்ன ஃபீட்பேக். ஸோ ரொம்ப ஜென்யூனாக இந்த படம் பார்க்குறவங்க நிறைய பேர் வந்துட்டு இது நல்லா இருக்குன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் அதியன் தோழர். அதியன் தோழருக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் ரஞ்சித் சார், தொடர்ச்சியாக நல்ல படங்களை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதுக்கு நன்றி. சாய் சார் ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற எல்லா ஆக்டர்ஸ், தினேஷ் சார் கூட நான் ஏற்கனவே இது எனக்கு படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதுவும் ரொம்ப இந்த படத்தை தொடர்ந்து பண்ணுறது எனக்கு ஹாப்பி. அப்புறம் கலையரசன் சார், ஷபீர் சார், அப்புறம் பாலசரவணன், வின்சு, ரித்விகா எல்லாத்துக்கும் நன்றி. செல்வா பற்றி சொல்லணும்னா இந்த படத்தை வந்து நிறைய வேர்ஷன் போச்சு செல்வா சொன்ன மாதிரி. ஆனால் அந்த ஒவ்வொரு வேர்ஷன் பண்ணுறப்பையும் அது வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு வந்துட்டு வந்து என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அது அவ்வளோ சிரத்தை எடுத்து அதை கண்டினியூஸாக பண்ணுறது வந்து இப்போ ஏன்னா ஒரு டைம் நம்மளுக்கு படம் பண்ணுறப்ப வந்து அது எடிட் பண்ணுறப்ப மேபி அது வந்து நம்மளோட அந்த மேஜிக் வந்து நம்மளுக்கு ஃபீல் ஆகாமல் போகும் கண்டினியூஸாக பார்க்குறப்பையோ எடிட் பண்ணுறோம். ஸோ அவர் அதை வந்து கொஞ்சம் பொறுமையாக அதை பண்ணுறப்ப நானும் அதுக்கு அந்த மாதிரி டைம் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கு எனக்கான ஸ்பேஸ் கொடுத்த அதியன் தோழர் எல்லாத்துக்கும் நன்றி. ஸோ அடுத்து வந்து கேமராமேன் பிரதீப் காளிராஜா, கண்டிப்பாக நீங்கள் வந்து மிகப்பெரிய இடத்துக்கு போவீங்க, அது நான் என்னால் கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் இந்த படத்தில் வந்து நீங்கள் பண்ணது எவ்வளோ படம் பண்ணாலும் இந்த அவைலபிலிட்டியில் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா, அது வந்து உங்களை என்றைக்குமே காலம் உங்கள் சொல்லும் உங்கள் பேர். அப்புறம் இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச சிங்கர்ஸ் நிறையா பேர் இதில் பாடியிருக்காங்க. கிருஷ்ணா சார் பர்டிகுலராக, திருக்குறள் அறிவு, ஏடிகே, அனன்யா பட், காஞ்சி பி ராஜேஸ்வரி மேம், ரீமா சொர்ணலதா, இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. இது என்ன தோணுச்சுன்னா எனக்கு இந்த சிங்கர்ஸ் அவள் சொல்கிறப்போ வந்து நம்மளுக்கு யூஸ்வலாக எனக்கு கம்போஸ் பண்ணுறப்போ வந்து பண்ணிகிட்டு இருக்கப்போ ஒரு சிங்கர்ஸோட ஐடியா வரும். ஆனால் நிறைய இடங்களில் வந்து சிங்கர்ஸ் வந்து கேன்சல் ஆகும். மெயினாக வந்து பாப்புலாரிட்டியாக பார்ப்பாங்க. ஸோ அதுலேருந்து ஆனால் எனக்கு மனசுக்கு இந்த டியூனுக்கு இவங்க இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் அவங்களோட ஐடென்டிட்டியாக பார்த்து அதை வந்து கேன்சல் பண்ணுவாங்க. ஆனால் இந்த படத்துலலாம் எனக்கு தோழர்கிட்ட சொல்வேன் இந்த சிங்கர் நல்லா இருக்குன்னா அதில் இவங்க யார், இவங்க எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அதெல்லாம் செகண்டரி தான். இந்த வாய்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும்னா அந்த வாய்ஸ்க்கு போவோம். ஸோ அது எனக்கு ரொம்ப ஜென்யூனாக பட்டுச்சு. ஏன்னா அந்த டியூன் என்ன கேட்குதோ அதை பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ அதை இதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண தோழருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் இதோட லிரிசிஸ்ட் உமாதேவி மேம், அப்புறம் தனிக்குடி சார், அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் எனக்கு நன்றி. ஏன்னா ஒரு பாடல் ஒரு வெற்றியடைறதுக்கு ஒரு டியூன் மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது, லிரிக்ஸ் மட்டும் நல்லா இருந்தாலும் பத்தாது. அது ரெண்டுமே கரெக்டாக ஜெல் ஆகணும். அந்த பாயிண்ட்டு கரெக்டாக நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு பண்ணி கொடுத்தீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோட அசிஸ்டன்ஸ் அவங்களெல்லாம் இந்த படம் இல்லை, செபாஸ்டின் சதீஷ், திசான், ஜெரின், பெவன், ஆண்டனி ராஜ், இவங்க எல்லாத்துக்கும் என்னோட நன்றி. அப்புறம் ராமலிங்கம் சார், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர். அவருடைய அடுத்த ஸ்கிரிப்டும் நான் கேட்டேன், எனக்கு சொன்னார் ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்கிரிப்ட், அது நல்லா வந்தடையணும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதியன் தோழர் பற்றி சொல்லணுன்னா
எனக்கு ஒரு நல்ல மனிதர் வந்து எனக்கு கிடச்சிருக்காருன்னு நான் நம்புகிறேன். ஸோ நாங்கள் என் ஸ்டுடியோக்கு வந்து பேசுகிறப்பெல்லாம் ஒர்க்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நிறையா பேசுனது தான் அதில் இந்த கேப்பில் தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணோம். ஸோ அது ரொம்ப ஆர்கானிக்காக வந்துச்சு. அவர் என்கிட்ட இந்த படத்தை பற்றி பேசுனது, லிரிக் ரைட்டிங்கில் உட்காந்தது எல்லாமே, அதோட ஒரு கரெக்ஷனாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், என்னை முழுமையாக நம்பினார். ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. யாரையும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒரு நிமிஷம், ஒரு சின்ன இயக்குனர் திரு பா. ரஞ்சித் அவர்களை அன்பளிப்பு அளிக்குமாறு இசை வழியாக காட்டிய எங்கள் ஜஸ்டின் பிரபாகரன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி பிரதர். அடுத்ததாக இசை வந்த உடனே நம்ம பாடலாசிலாம் ஃபர்ஸ்ட் பேசல, இப்போ பாடகரையும் நம்ம மேடை ஏற்றினோம். அதனால எங்களுடைய ப்ளூ ஸ்டார், ராக் ஸ்டார் அன்புடன் தம்பி அறிவு அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். வணக்கம், ரொம்ப மகிழ்ச்சி. நீலம் ப்ரொடக்ஷன்ஸுடைய ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கு வரும்போதும் வந்து உறவுகள் எல்லாரையும், அண்ணன்கள் எல்லாரையும் பார்க்குற ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்கு எப்பவுமே இருக்கும். இங்கே வந்து ஒவ்வொருத்தரையும் சந்திக்கும் போது ஒரு குடும்ப ஃபீலிங் எனக்கு கிடைக்கும். தண்டகாரண்யம் படத்தில் நானும் ஒரு பாட்டு பாடியிருக்கேன். ஜஸ்டின் பிரபாகரன் அவர்களுடைய இசையில், பாடலாசிரியர் உமாதேவி அவர்களுடைய வரிகளில். இந்த பாட்டு வந்து வழக்கமாக ரேப் மட்டும் இருக்கும், ஆனால் இதில் வந்து ஒரு ட்ரைபல் ஃபீலிங்காக அவர் வந்து சூப்பராக கொண்டு வந்திருந்தார். அதுக்கு அவர் என்னை சூஸ் பண்ணதுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி. அதையும் அண்ணனுக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப பிடிச்சி ரொம்ப சோல்ஃபுல்லான ஒரு பாட்டாக அந்த பாட்டை வந்து அவர் கொண்டு வந்திருந்தார். இந்த என்டையர் ஆல்பமே நான் கேட்டேன், ரொம்ப நல்லாயிருக்கு. ஜஸ்டின் சார் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது என்னென்னா, நிறைய படத்தை பற்றி சூப்பரான ரிவ்யூஸ் வந்து எனக்கு கல்பனாவும் பயங்கர எக்ஸைட்டடாக வந்து ஒவ்வொரு முறையும் இதை பற்றி சொல்லிட்டே இருப்பாங்க. படத்தை எல்லோரும் தேட்டரில் போய் பார்க்கணுன்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தில் நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன். அந்த பாட்டில் சில வரிகள் உங்களுக்காக நான். ரஞ்சித் வந்து தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஒரு படங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து வியாபார ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு தான் நான் எப்பவுமே நினைப்பேன். நல்ல படங்கள்ன்றது மட்டும் மக்கள்கிட்ட போய் கரெக்டாக வந்து சேர்ந்துடுது, ஆனால் வந்து வியாபார ரீதியாக பெருசாக போக மாட்டேன்றது ஒரு வருத்தம் இருக்குது. தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொரு படத்தை நாங்கள் அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அது வந்து எப்போ அது நெருங்கும்னு தெரில எனக்கு. ஆனால் இந்த வெற்றி வந்து பெருசாக ரஞ்சித்தை வந்து பாதிக்கலை. ஏன்னா தொடர்ந்து ரஞ்சித் வந்து எதை பற்றி கவலைப்படாமல் படங்கள் வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன் வெற்றி அடையணும் அப்படின்னா, இன்னும் ஒரு 50 டைரக்டர்ஸை ரஞ்சித்தால் கொண்டு வர முடியும். அதுக்காக தான் அந்த ஆசையை நாங்கள் படுறது. அப்புறம் அதியன் வந்து ரொம்ப நெருக்கமான தம்பி. அவன் நல்லா இருந்தால் நானும் ரொம்ப நல்லா இருக்கிறதா நினைக்கிறேன். அப்படி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். எல்லாருக்கும் இந்த படம் மியூசிக்கலாகவும் எல்லா விதத்துலேயும் ரொம்ப ஒரு திருப்தியை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மற்ற எல்லா நடிகர்கள், டெக்னீஷியன்ஸு எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நன்றி. ஸோ வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்கள், ஆடியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு தண்டகாரண்யம் பற்றி பேசுறது அப்படிங்கிறது அதியன் தொடர் பற்றி தான் பேசணும். அவரும் அந்த படமும் வேறு வேறு இல்லை. அகெயின் இந்த மாதிரி ஃபில்மை அதை கன்சீவ் பண்ணி அதை ஃபில்மாக ப்ரெசென்ட் பண்ணி இயர்ஸ் டுகெதர் அது கூடவே இருந்து அதை வந்து ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான நேர்மையும் அதுக்கான மனோதிடமும் உழைப்பும் இருக்க ஒரு பர்சன். எனக்கு நான் ஃபஸ்ட்டு ரஞ்சித்தோட நான் ஜெனி, விஷ்ணு வந்து கடைசி அசிஸ்டண்ட்டாக சேர்றோம். அப்போது வந்து இவர் சீனியர் எனக்கு கபாலியில். எனக்கு அப்போலேருந்தே ரொம்ப இவரை பார்க்கும்போதே வந்து பயங்கர, இன்ஃபேக்ட் இப்போ நாங்கள்லாம் பேசுறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கிறதே எனக்கு ஆச்சரியம் தான். ஏன்னா ஜென்ரலாக வந்து அவர் எந்த இடத்துலையுமே அவரே தான் பேசுவார். பேசி முடிச்சுட்டு அப்புறம் கிளம்பலாம் அப்படின்ட்டு மாதிரி சொல்லிட்டு போயிடுவார் அவர். அதில் வந்து தமிழ்நாட்டில் ஆரம்பிப்பார், திடீர்னு வட அமெரிக்கா வரும், தென் அமெரிக்கா வரும், மார்க்ஸ், ஏங்கல், சேகுவரா, கியூபா, அது இதுன்ட்டு இந்த கூகிவாதி அங்கோ அப்படின்னு என்னென்னவோ பேசுவார். பேசி முடிச்சுட்டு ஆனால் யாருக்குமே அந்த ஸ்பேஸ் கொடுக்க மாட்டார். அவர் மட்டும்தான் பேசுவார். இது ஜோக்காக சொன்னாலுமே வந்து ரீசெண்டாக பேசிகிட்டு இருக்கும்போது மழையில் வந்து அவரோட ஆஃபீஸில் இந்த புக்ஸ் எல்லாம் வந்து நனைஞ்சிடுச்சு. புக்கெல்லாம் இல்லைன்னொடனே அவர் கூட இருக்கவங்களோட வந்து இந்த புக்ஸ் எல்லாம் இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாமே நனைஞ்சிடுச்சு, எனக்கு யாராவது புக்கு வாங்கி கொடுக்குறீங்களா, நான் வந்து அனாதையாக இருக்க மாதிரி இருக்கேன் அப்படிங்கிற ஒரு இது ஃபன்னியாக இருந்தால் கூட. ஆனால் வந்து ஒருத்தன் வந்து புக்கு இல்லை, நான் வந்து இப்படி லோன்லியாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறது இருக்குல்ல. இந்த படமும் வந்து நிச்சயமாக அந்த மனம் இருக்கவங்களால தான் இந்த மாதிரியான ஒர்க்கையும் இந்த ஃபில்மை கன்சீவ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ண முடியும். இது ஜோக்காக சொல்லலை நான். அகைன் நேற்று என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு 2-3 பேர் இந்த ஃபிலிம் பார்த்துருந்தாங்க.
அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம். அவங்களுக்கு நம்ம சுற்றி இப்படியும் ஒரு விஷயம் நடக்குதா, இத்தனைக்கும் எல்லாருமே சின்சியராக படிக்கிறவங்க, ஃபிலிம் பற்றி ஃபிலிம் கிராஃப்டை பற்றி ரொம்ப டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கவங்க. அவங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணி ரொம்ப ஆச்சரியமாக பேசிகிட்டு இருந்தாங்க. எங்கள் 2 பேருக்குள்ள நிறைய ஆர்கியூமெண்ட் இருக்கும். ஆனால் வந்து எனக்கு எப்பயுமே அவர் மேலே வந்து பெரிய ரெஸ்பெக்ட் எப்பயுமே இருக்கும், எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குது. இந்த படம் பார்த்ததுக்கப்புறமும் இன்னும் அந்த ரெஸ்பெக்ட் அதிகமாக தான் இருக்குது. தொடர் நீங்கள் எத்தனை வருஷம் ஆனாலுமே சரி, ஃபில்மோட வடிவம்ங்கிறது வந்து எவ்ரி 5 years 10 years மாறிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த ஃபில்ம் வந்து என்ன கான்டெக்ட் பேசுது அப்படிங்கிறது வந்து அதனால அந்த படம் வந்து திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். தண்டகாரண்யமும் சரி, குண்டும் சரி, நீங்கள் பண்ண போகிற அடுத்தடுத்த ஒர்க்கும் சரி, உங்களோட நோக்கத்துக்காகவும் உங்களோட ஜென்யூன் ஹார்ட் அண்ட் விஷனுக்காக இட்டர்னலாக செலிப்ரேட் பண்ணு. அது வந்து அதியன் வந்து அதுக்கு பெரிய அவனுக்கு தேங்க்ஸ் தான் சொன்னான். அவன் இந்த மாதிரி ஒரு கதையை கவனிக்கிறது வந்து தினகர் சொன்ன மாதிரி அவனோட வாசிப்புலேருந்து வர்றது தான் அது. அவன் அவ்வளோ படிக்கிற ஒரு ஆள். ரொம்ப முக்கியமான கதை இது, ஓகேங்களா. நான் அந்த மலை சைடு நிறைய போயிட்டு தங்கி அது மாதிரி சுற்றிட்டே இருப்பேன் நான் கொஞ்சம். ஆனால் அதை ஒருத்தர் கவனித்து அது நான் பேப்பர் கட்டிங் அனுப்புவேன். அதில் வர்றது எல்லாமே நான் வாரத்துக்கு ஒரு நாள் நான் பேப்பர் இப்படி திருப்புறப்பெல்லாம் மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டார்கள் அப்படின்ட்டு ஒரு 10-15 பேர் கொல்லப்பட்டார்கள் வந்துகிட்டே இருக்கோம். அன்றைக்கி வரப்பெல்லாம் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து அது எனக்கு அமுச்சு விடுவேன். நீ கவனிச்சிருக்கிற கதை வந்து ரொம்ப பெரிய ஒரு ஒர்க்கு தான் அது அப்படின்னு. ஸோ அதே மாதிரி நீலம் பற்றி சொல்லணும். அது இந்த மாதிரி கதைகளை வந்து வேறு யாராவது பண்ணுவாங்களா அப்படியெல்லாம் கூட தெரியல. ஆனால் இது நீலம்ன்றது ஒரு மிகப்பெரிய இயக்கமாக தான் பார்க்குறேன். நீலம் ப்ரொடக்ஷன்ன்றதே வந்து ஒரு பெரிய இயக்கம் மாதிரி எனக்கு தோணுது. அதை திருப்பி அது ஒரு கமர்ஷியலாக தெரில, எனக்கு திருப்பி கமர்ஷியல் பற்றியும் தெரில. அது எல்லாருக்கும் போய் சேர்ந்து கரெக்டாக அது ஒரு, ஏன்னா இந்த இயக்கம் தொடர்ந்து நடக்கணும். அது பயங்கர பெருசாக இன்னும் நிறைய சொல்லப்படாத கதைகள்லாம் வந்து இதுக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்கணும்ல. அதுக்கு வந்து இது மிக பெருசாக வளரணும், இன்னும் பெரிய இடத்துக்கு போகணுன்றது என்னோட மிகப்பெரிய ஆசை. அது ரஞ்சித்துக்கு கண்டிப்பாக பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காரு. அது ரொம்ப பெரிய வேலை தான் அது. அப்புறம் படம் வந்து ரொம்ப கமர்ஷியலாக சூப்பராகவே இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சில இடம்லாம் மியூசிக் பற்றி சொல்லணும். பிரதர் பயங்கரமாக பண்ணிட்டீங்க நீங்கள். ஒரு பாட்டு தனிக்கொடி அண்ணன் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு நான் தொடர்ந்து திலீப் வந்து அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருப்பான் அந்த பாட்டு லிரிக்கல் வீடியோ. அப்போ நான் கேட்டு இருக்கிறப்ப அந்த பாட்டு கேட்டு உண்மையாக பயங்கர எமோஷனலாக ஆகிட்டேன் நான். ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் பிரதர். தேங்க்யூ, சூப்பர் ஒர்க்கு எல்லாம். அவ்வளோதான், ரொம்ப நன்றி. படம் தினேஷ் சூப்பராக பண்ணியிருக்காரு. சொல்லியானா திட்டுவார், எங்கே தினேஷ் கலை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. கலை, தினேஷ் அதில் நடிச்சவங்க எல்லாமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. படக்குழுவினர் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். செல்வா நல்லா கட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஆரம்ப காலகட்டத்தில் என்னோடய வாசிப்புலாம் ரொம்ப புவரான ஒரு வாசிப்பில் தான் இருந்தது. ஸோ அப்போது எங்கள் ஆஃபீஸே ஒரு லைப்ரரி ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். அந்த ஸ்பேஸை உருவாக்குனதில் அதியனுக்கெலாம் ஒரு பெரிய பங்கு உண்டு. என்ன ஏதாவது ஒரு புக் பற்றி கேட்டால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஃபஸ்ட் ஸ்டாண்ட் ஆடிடுவான் போல். ஸோ அது மாதிரி நிறைய பொறாமை உணர்வு வந்து நான் நிறையா வாசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி என்னோடய வாசிப்புக்கு அதிக பங்கு வந்து நான் அதியனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அந்த கிரெடிட்டை. ஸோ எனக்கு அதியன் மோசஸ்க்கெலாம் ஒரு சிங்க் இருக்கும். அந்த மாதிரி அதியனோட யோசனை அதை எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப தீவிர ஒரு இடதுசாரி சிந்தனை கொண்ட ஒரு ஆள் அவர். கிட்டத்தட்ட இயக்குனரோட அரசியலாக முரண்பட ஆரம்பித்த ஆரம்ப புள்ளியும் அதியனாக தான் இருந்திருக்காரு. ஸோ இந்த படமும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். நான் இந்த ஸ்பெஷல் ஷோலாம் போட ஆரம்பிச்சதுலேருந்து ரெகுலராக மானிட்டர் பண்ணிட்டுருக்கேன். ஒருத்தரையும் கேட்டுட்ருக்கேன் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. ஸோ எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவான ஃபீட்பேக் தான் கொடுத்தாங்க. நானே இன்னும் பார்க்கல. ஸோ வேட்டுவமோட அசோசியேட்டாக இருக்கிறதுனால பார்க்க முடியல. ஸோ எல்லாமே எனக்கு ரொம்ப பயங்கர பாசிட்டிவான ஃபீட்பேக்காக இருக்குது. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஒரு பெரிய லாங் வெயிட்டுக்கு அப்புறம் பங்கு தீபாவளி தான். ஹாப்பி பங்கு. ஷூட்டிங்லாம் முடிஞ்சிச்சு. 10 நிமிஷம் ஏற வச்சு ஸ்ட்ரெயிட்டாக மேட்ரு போயிடும். மச்சான் வந்து என் படம் டிலே ஆனதுக்கு முக்கியமான காரணம் வந்து அதியன். ஏன்னா அவனை இன்னசென்ட்ன்றாங்களே, கிடையவே கிடையாது. அவன் பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவான் அவங்கள.
ஃபஸ்ட்டு அதை எழுதுறேன், இவங்ககிட்ட கொடுத்து இது மேடைக்கு வரையா மச்சி, வா வா கதை இயக்குனர் அதியன் ஆதிரை அவர்களே. கதை என்ன ஆகுது, ஒர்க் பண்ணி முடிச்சா பக்கம் திருப்பினா பூரா பக்கத்தில் எல்லா பக்கத்துலேயும் ரத்தமாக இருக்குது. அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டான். கொடுத்து தினகர்கிட்ட கொடுத்து படிக்க சொன்னா, தினகர் இதெல்லாம் ஒரு கதையா? அவர் உனக்கு புரட்சியை பற்றி என்ன தெரியும்? நான் 3 வருஷம் ஒர்க் பண்ணோம், நடக்கலை. தம்பி படம் முடிச்சிட்டான், 2வது படம் வந்துட்டான். நான் இப்போ தான் படம் அந்த அளவுக்கு புரட்சி உங்கள்கிட்ட விதைச்சிருவோம். அப்படி ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஒரு ஆள். நல்ல விஷயந்தான். ஏன்னா எங்கள் டீமில் எல்லாரும் மச்சான் கிச்சான் தான் கூப்பிட்டுருந்தோம். ஃபஸ்ட்டு தோழரை வந்து எல்லாத்துட்டையும் விதைச்சாப்புல. அப்போ வந்து எல்லாருமே தோழர்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பக்கத்து வீட்டுக்காரங்க, ஆஃபீஸ்க்கு வரவங்க எல்லாரும் அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவாப்புல. நல்ல டைப்பு. ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது, ஏன்னா இதே மாதிரி கதை தான் நான் பண்ணியிருந்தேன், காடை வச்சு. இவர் பண்ணிட்டான் போதுங்க படம். ஸோ அந்தளவுக்கு நல்ல பையன், சும்மா மச்சி. ஆனால் பயங்கரமாக வந்து அவங்ககிட்டேருந்து தான் வந்து நிறையா நம்மளால் ஒரு இன்டலெக்சுவலாக ஆக முடியும். நம்ம கூட இருக்கும்போது, இப்போ அவன் ஆஃபீஸ்க்கு போகும்போது நீங்கள் புக்கெல்லாம் ஒதுக்கி விட்டு தான் உள்ளே போகணும். அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் செட்டப் தான் இருக்கும் அவனுக்கு. ஆமாம், இப்போ பெரிய புக்கெலாம் வச்சுருப்பான், படிக்க மாட்டான். அதை எப்போவுமே நாங்கள் படம் பார்க்கும்போது என்ன பண்ணுவாப்புல, 10 நிமிஷத்துக்கு ஏன் மலையாள படம்னு சொன்னோன்னா, தமிழ்நாட்டில் தமிழ் படத்தோட மலையாள படங்கள் தான் நல்லா ஓடுது. இது ஒரு மலையாள படமாக பாவிச்சுக்கோங்க. அதியன் சேட்டன் இயக்கியிருக்காரு. கலை சேட்டன், தினேஷ் சேட்டன், அதியன் குட்டன் இவங்கெல்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா நீங்கள் தமிழில் எடுத்தால் தான் நம்ம என்னென்னவோ வந்து காரணங்கள்லாம் சொல்லுவோம், மலையாளத்தில் எடுத்திங்கன்னா எந்த இதுவும் சொல்ல மாட்டீங்க அப்படி நினச்சிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான படமாக அப்படி பார்க்குறேன். முதல்ல வந்து இப்போ நீலம் சார்ந்த இந்த டீம் வந்து எனக்கு சினிமானா என்னன்னு முதல்ல எல்லாமே ஏபிசிடிலன்னு சொல்லி கொடுத்ததே இந்த டீம் தான். அதுக்கு நான் என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கிறேன். எனக்கு இந்த இடத்துல இயக்குனராக நான் இங்கே வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்பளித்த லேர்ன் டீச் சாய் தேவானந்த் சாருக்கு மிகப்பெரிய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதியன் தோழர் வந்து அவர் புக்கு படித்ததுலேருந்து நான் மிகப்பெரிய ஃபேன் அவருக்கு. குண்டு படமும் யாருமே யோசிக்காதெல்லாம் யோசிக்கிறார். கிட்டத்தட்ட எப்படி சொல்லணும்னா, ஒரு கூரை கடியில் நம்மலாம் பயங்கரமாக சண்டை போட்டுன்னு இருக்கோம். நம்ம என்னென்னவோ ரீசன் சொல்லி அடிச்சுக்கிறோம், பயங்கரமாக பொழந்துக்கிறோம். ஆனால் அந்த கூரைக்கு மேலே யாருமே போய் என்னடா நடக்குது அப்படின்னு பார்த்ததே கிடையாது. கூரைக்கு மேலே ஒரு சிலர் என்னதான் இருக்குதுன்னு அதியன் தோழர் மாதிரி ஒரு சில ஆட்கள் கூரைக்கு மேலே போய் பார்த்தா எவனோ ஒருத்தன் கயிறு கட்டி நம்மளை சண்டை போட வச்சுன்னே இருக்கிறான். அந்த கூரைக்கு மேலே இருக்கிறவனை பற்றின ஒரு படம் தான் இந்த தண்டகாரண்யம். ஒரு பவர் பாலிடிக்ஸ் பற்றின படம். நீங்கள் இந்த மாதிரிலாம் சொன்னாலே கொஞ்சம் ஐயோ இப்படிலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு உங்களுக்கு ஒரு ரெட் ஃப்ளாகாக அந்த சில படங்களை நீங்கள் தவிர்த்துருவீங்க. அதை கூட அப்படியே ஓரமாக வச்சுட்டு ஒரு ஃபிலிமாகவே இதை பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் பயங்கர எங்கேஜிங்கான ஒரு படத்தை நான் வந்து பார்த்தேன். இது வந்து ஒரு பயங்கர ஒரு இது நீங்கள் என்னதான் கருத்துக்கள் சொன்னாலும் இது நீங்கள் ஒரு சினிமா லவராக பார்க்கக்கூடியவங்களுக்கும் இது ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாக தான் இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்குற எல்லாமே இந்த படத்துக்குள்ளே இருக்குது. நடிகர்கள் வந்து அவ்வளோ சிறப்பாக நடிச்சிருந்தாங்க. ஸ்பெஷலி வந்து கலை ப்ரோ டார்லிங் பயங்கரமான ஒரு நடிப்பு. மெட்ராஸில் அன்புக்கு வந்து அவர் எப்படி அந்த கேரக்டர் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சோ அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக நடிச்சிருந்தார். இதுக்கு மேலே அவர் வந்து எப்படி உங்களுக்குலாம் பயங்கரமான நடிப்பை வெளிப்படுத்தணும்னு தெரியல. அவர் இன்னும் தமிழ் சினிமா ஒரு பயங்கரமாக யூஸ் பண்ணணுன்ட்டு நான் வந்து எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய இயக்குனருக்கெல்லாம் வேண்டுகோளாக வைக்கிறேன். அவர் தினேஷ் ப்ரோ, நான் இப்போ கூட அவர்கிட்ட இன்ஸ்டாகிராமில் ஒரு இமேஜ் காட்டியிருந்தேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து என்னோட மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி காட்டியிருந்தேன். இந்த படத்தில் வந்து அந்த கடைசியில் ஒரு ஷாட் அவர் வந்து ஒரு அவ்வளோ மாசாக அவ்வளோ சூப்பராக இருந்தார். இந்த படத்தோட மிகப்பெரிய தூணாக வந்து நான் பார்க்குறது ஜஸ்டின் பிரபாகரன் அவர் தான். அந்த இசை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. தயவு செஞ்சு எந்த காரணமும் சொல்லி இந்த படத்தை தேட்டரில் இருந்து பார்க்காம விட்றாதீங்க. தேட்டருக்கு இந்த படத்துக்கு போங்க. தேட்டரில் பார்த்து சக்ஸஸ் பண்ணாதான் இன்னும் நிறைய இந்த மாதிரி படங்கள் வரும். நிறைய இயக்குனர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். என்ன மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி மேடை ஏற முடியும். ஸோ தயவு செஞ்சு இந்த படத்தை தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி. பிரிந்தவர் கொஞ்சம் சேர்ந்துடும் போது ரொம்ப எமோஷனாக இருக்குது. அழுதால் கொஞ்சம் நிம்மதின்ற மாதிரி தான் நீண்ட நெடிய ஒரு போராட்டத்தின் அடிப்படையில் நம்ம இங்கே வந்து நிற்கிறோம். என்னுடைய உயரம்ன்றது வந்து ரஞ்சித்தை நீக்கிவிட்டால் நான் வந்து ஒரு 0. என்னுடைய வழி எல்லாத்தையுமே அவர் பார்த்துருக்கிறாரு. அதே மாதிரி வந்து என் ஒய்ஃபுக்கு தெரியும், என்னுடைய உதவி இயக்குனருக்கு தெரியும்,
நான் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் இது நேர்மையாக சொல்கிறேன், பாரஞ்சித்ன்ற பேரை ஒரு 10 முறையாவது சொல்லுவேன். என் ஒய்ஃப் வந்து நீ வந்து ரொம்ப அதிகமாக பேசுகிறேன்னு ஒரு நாள் சொல்லி பலமுறை சொல்லி நான் நடுராத்திரி 1 மணிக்கெல்லாம் சண்டை போட்டு வந்திருக்கிறேன். அவங்க அந்த அளவுக்கு நான் அவர் மீது வந்து பெரும் காதலாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, நான் ஏற்றுக்கொண்ட அரசியலை பேசுவதற்கு ஒரு அப்பன் தான் பிள்ளையை தோல் வச்சிருக்கிற மாதிரி தான் அவருடைய இது. எனக்கு அந்த எப்பவுமே நான் ஒரு குண்டுக்கு பிறகு கொரோனா வந்துச்சு. குண்டு வந்து பெரிய வெற்றி பெற்றது, வருமானமாகவும் நீளத்துக்கு நல்ல வசூலை கொடுத்தது, விமர்சன ரீதியாகவும் பாராட்டை பெற்றது, நிறைய விருதுகளும் கொடுத்தது. ஆனால் உடனே எனக்கு பெரிய ஹீரோக்கள் நிறைய பேர் வந்து கதை கேட்டாங்க. ஆனால் நான் கதை ரெடி பண்ணிட்டு போகிறதுக்கு முன்னே வந்து கொரோனா வந்துருச்சு. கொரோனா வந்த பிறகு மறுபடியும் ஒரு 2 ஆண்டு காலம் என்னுடைய போராட்டம் வந்தது. அவர் நிறைய பேர்கிட்ட வந்து அது எனக்கு வந்து பட வாய்ப்பு சீக்கிரம், ஏன் ஒரு நல்ல படம் கொடுத்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருப்பாங்க. தமிழ் பிரபா கூட என்கிட்ட வந்து ஒரு முறை சொல்லினா ரொம்ப வருத்தப்படுறாரு, உனக்கு படம் ஏன் வந்து நல்ல கதை இருக்குது, ஏன் அப்படின்னு மிஸ் ஆகுது அப்படின்னு. கல்யாணம் அப்படி தான் கொஞ்சம் கடைசி நேரத்தில் இதாக இருந்தது. அதுக்கு பிறகு வந்து நான் ஒரு ஹீரோவுக்கு கதை சொல்ல போனேன். கதை சொல்ல போகும்போது அவர் இருந்தாலே நான் வந்து நமக்கு பேசவும் வராது, நமக்கு எழுதுறதுக்கு நம்ம ஷூட்டிங் அதை தவிர்த்துருவேன். ஒரு நாள் வந்து லீலா பேலஸ்க்கு வந்து கதை சொல்ல போனேன். அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோ, ஒரு பேன் இண்டியா ஒரு ஹீரோ. அவர் திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி நானும் வரேன் கூட அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்போவே தெரிஞ்சிச்சு இந்த கதை வந்து நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப குழப்பமாக இருந்தது. அப்புறம் 2 பேரும் போகும்போது வாய்ஸ் கார்டனில் வந்து ஒரு பெரிய பொக்கே, ஒரு குட்டி குழந்த மாதிரி ஒரு பெரிய பொக்கே வாங்கிட்டு வந்திருந்தார். நான் போயிட்டு அங்கே கதை சொல்கிறேன், குறுக்க வந்து அவர் கதை சொல்கிறார், இப்படி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஏன்னா ஏதோ ஒரு வகையில் வந்து இவன் வந்து ஒரு படம் பண்ணிடணும், இவன் எப்படியாவது வந்துடணும் அப்படின்ற ஒரு இதுதான். என்னை இரும்பு கடையில் எந்த அழுக்கு சட்டையோடு என்னை எப்படி ஈர்த்துன்னு வந்து என்னை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எனக்கு அப்பனுக்கு அப்பன், மச்சானுக்கு மச்சான், அண்ணனுக்கு அண்ணன், எல்லாமே என்னுடைய உறவாக இருக்கும். ஆனால் கருத்தியலாக நான் எவ்வளோ அவரோட வந்து சண்டை போட்டுக்கினா கூட என்னை எங்கேயுமே என்னுடைய பாதுகாப்பு என்பது ரஞ்சித்தினுடைய பார்வை வரை தான். அதுதான் என்னுடைய உண்மையான களம்ன்றது எனக்கு தெரியும். அந்த அன்பிலிருந்து தான் இது. அப்புறம் அந்த கதை சொல்லிட்டு இருக்கும்போது இவர் குறுக்க வந்து சொல்லிட்டே இருப்பார். அப்புறம் நான் கொஞ்சம் சொல்லுவோம், இல்லை சார் இந்த இடத்த இப்படி நீ விட்டுட்டுறா, இந்த இடத்த நீ இப்படி சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் அந்த கதை கேட்டு அவர் வந்து கொஞ்சம் பயம் இருந்தது அவருக்கு. ஆனால் கதை சூப்பராக இருக்குது, ஆனால் நான் எப்படி அப்படின்றது அவருடைய பிறப்பின் அடிப்படையிலிருந்து இந்த கதையை நான் பண்ணால் பிரச்சனையாக இருக்குன்ற ஒரு டோனுக்குள்ளே இருந்தது. லீலா பேலஸ்லேருந்து கிளம்பி 2 பேரும் ஜெமினி பிரிட்ஜ் வரைக்கும் காரில், அவரும் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை, நானும் பேசவே இல்லை. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவர் வளர்த்துருக்கிறாரு, அவருடைய பிள்ளையாக நம்ம வந்து ஒரு படம் பண்ணியிருக்கிறோம், ஜெயிச்சிருக்கிறோம். மறுபடியும் போயிட்டு நம்ம அவரை வந்து, ஏன்னா ரஜினி சாரோட அவர் 2 படம் பண்ணியிருக்காரு, எந்த டைரக்டருக்கும் இல்லாத ஒரு கெத்து, எதுவுமே அவருடைய சுயமரியாதையிலேருந்து எங்களையும் வளர்ப்பார். ரஜினி சாரே சொன்னார், அவங்க அசிஸ்டண்ட் யாருமே என்கிட்ட யாருமே என்னை கண்டுக்கவே மாட்டாங்கன்ற அளவுக்கு நாங்கள் அரசியலாக அவ்வளோ தெளிவாக எங்கள் வேலை என்னவோ அதை மட்டும்தான் செய்வோம், அப்படி தான் எங்களை வளர்த்துருந்தார். எனக்காக வந்து அவர் வந்து அந்த இடத்த வந்து இறங்கி இவ்வளோ தூரம் வந்து அவர் வந்து குறுக்க இந்த கதைக்கு பேசுறது வந்து, நம்ம தான் இந்த இடத்துக்கு வந்து அவரை வந்து நம்ம இறக்கி வச்சுட்டோமோ, நம்மளால தானே இவர் இப்படி இறங்கி வந்து கேசுறாரு அப்படின்ற மாதிரி எனக்கு எமோஷனலாக இருந்தது. சரி, எனக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நான் போயிட்டு அவர்கிட்ட என் பக்கத்து சீட்டில் தான் உட்காந்துருந்தார். நான் சொன்னேன், தோடார் என்னால் தான் வந்து நீங்கள் வந்து இவ்வளோ உங்களுடைய இடத்துலேருந்து இறங்கி வந்து நீங்கள் கேட்டீங்க, எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்வாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், உனக்காக தான்டா, நான் எனக்குன்னு கேட்டால் தான்டா நான் யோசிப்பேன், உனக்காகனா நான் என்ன வேணாலும் வந்து இறங்கி வருவேன், அதெல்லாம் நீ யோசிக்கக்கூடாது அப்படின்னு. இந்த படம் எடுக்கும்போது நிறைய சிக்கல் இருந்தது. ஏன்னா இந்த படம் வந்து ஒரு காடு, இந்த கதை வந்து சொல்லப்போனால் இந்த படம் இடையில் வந்து தெலுங்கில் வந்து ரீமேக் கேட்டுறாங்க. படம் பார்த்துட்டு வந்த அந்த ஃபிலிம் சேம்பருடைய தலைவர் வந்து வெளில வந்து சாமிஜி இருந்தார், சாமிஜி தான் சாட்சி. வெளில வந்தவொடனே அவர் கேட்டார், இந்த படம் வந்து சென்சார் ஆயிடுச்சான்னு கேட்டார். சென்சார் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். அப்போ மனிதர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க, இன்னும் மனிதம் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு படத்தை ஒரு ப்ரொடியூசர் வந்து தயாரிக்கிறதுக்கு வந்து எவ்வளோ துணிச்சல் இருக்கணும், அந்த படத்தை எப்படி நீங்கள் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது இந்த படம், நாங்கள் தெலுங்கில் நாங்கள் அதை பண்ண போகிறோம் அந்த படத்தை அப்படி நாங்கள் சொல்லும்போது, அப்போ என் மீது அவர் வச்சிருக்கிற நம்பிக்கை வந்து என்னன்றது அதுதான் அதை நான் சரியாக இந்த படத்தில் வந்து நான் பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த படம் 1 வாரமாக எல்லா இயக்குனர்கள் சமூகம் சார்ந்து தொடர்ந்து மக்கள் மீது அன்பு கொண்டவர்கள் எல்லாரும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவங்க பார்க்குறவங்க எல்லாருமே இந்த படத்தை பாராட்டும் போது கரெக்டாக அவருடைய நம்பிக்கை நான் சரி செய்திருக்கிறேன் அப்படின்னு தான் நம்புகிறேன்.
அதே வகையில் வந்து இப்போ நீலம் வந்து ஒரு என்னுடைய நான் வந்து இந்த குண்டு ஆரம்பிக்கும் போது என்கிட்ட சொன்னார், தண்டகாரன் ஆரம்பிக்கும்னு சொன்னார். இதில் வந்து நீ 2 கேமரா ஏன் வைக்கிற, அது வைக்கிற, இந்த பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணு, நான் உன்னே சொல்கிறது என்ன நானே சொல்லிக்கிற மாதிரி அப்படின்னு சொன்னார். நீ தான் மேனேஜரு, நீ தான் ப்ரொடியூசரு, நீயே பார்த்து என்ன பண்ண எடுத்துன்னு வா அப்படின்னு. அந்தளவுக்கு ஒரு உரிமையான ஒரு நிறுவனம். ஆனால் அதுக்கு இது வந்து நான் பிறந்த வீடு, நம்ம இருந்த இடம், நம்ம தொடர்ந்து ஒரு 15 ஆண்டு கால ஒரு உழைப்பு, இங்கே நம்ம வந்து இங்கே நாங்கள் இயங்கி இருக்கிறோம், அது வேறு. ஆனால் இது டோட்டலாக வேறு ஒன்றா லேண்ட் டச் வந்து உள்ளே வராங்க. இந்த கதை வந்து பல இடங்களில் வந்து பெரிய ஹீரோக்கள் வந்து கேட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி அப்புறமா அவங்க வந்து தயங்கி சில நேரங்களில் அவங்களுடைய கால்ஷீட்னெல்லாம் தள்ளி வந்த போது கூட லேண்ட் டெக் வந்து இந்த கதையை வந்து உள்வாங்கி இதனுடைய அரசியலை புரிஞ்சுக்கிட்டு, இந்த மக்களுடைய வலியை புரிஞ்சுக்கிட்டு இதை வந்து படமாக பண்ணிட முடியும், இது வந்து ஒரு பெரிய லெவலில் இந்திய லெவலில் இந்த கதை இந்த பிரச்சனையை கொண்டு போய் முடியும்னு நினச்சி இந்த கதைக்காக அவங்க வந்து மெனக்கெட்டதும் இதை அவர் எங்கிட்ட வந்து பண்ண டிஸ்கஷனும் சரி, இவ்வளோ அன்பான இவ்வளோ தெளிவான ஒரு ப்ரொடியூசரை வந்து உண்மையிலே தமிழ் சினிமா இழந்துடக்கூடாது. அது கண்டிப்பாக தண்டகாரணம் வந்து அவருக்கு வந்து பெரிய அளவில் வந்து இந்த படம் வந்து அவருக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கும். அதில் எதுக்கு சொல்கிறேன்னா எங்களுடைய உழைப்பும் அந்த உழைப்பில் நாங்கள் செலுத்துகிற நேர்மையும் அது வந்து கண்டிப்பாக வந்து லேண்ட் டச்சுக்கு வந்து நீளம் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு பக்கபலமாக கொண்டு போய் சேர்க்குன்றதில் வந்து எங்களுடைய படம் மற்றவர்கள் சொல்கிறதுலேருந்தே என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அதுக்கு அடுத்தது வந்து ரஞ்சித்தோட வந்து இடையில நான் ஒரு நாள் பார்க்க போயிருந்தேன் 1 வருஷத்துக்கு முன்னே. அப்போ என்ன சொன்னார்னா, நிறைய ப்ரொடக்ஷனில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரோட வேலை செய்வாங்க, அவங்க எல்லாமே கொஞ்சம் லேட்டாகுது, ஒரு கதையிலேருந்து ஒரு கதை ட்ராப் ஆகி இன்னொரு கதை போகும்போது சில அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் வெளியேறி போயிடுவாங்க. ஆனால் உன் கூட இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருமே வந்து ஒருத்தவங்க கூட வந்து மாறவே மாட்டான், நீ என்ன சொல்கிறிய அப்படியே செய்கிறானு, நீ எப்படி என்னன்னு எனக்கே ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கு அவர் சொன்ன பிறகு தான் நான் யோசித்து பார்க்குறேன், ஏன் இவனை வந்து என்னை விட்டு போகவே இல்லை, எதுக்கு இவங்க வந்து இத்தனை முறை நான் இவ்வளோ நாள் இருந்தும். ஏன்னா நிறைய நெருக்கடி இருக்கும், நிறைய ஆப்ஷன் இருக்கும், ஏன்டா நீ அவங்க இருக்கிற என் கொரோனா காலம் 2 வருஷம் இருந்திருக்கு. இப்போ இது வந்து தொடர்ந்து வந்து அவங்க வந்து என்னை வந்து நம்பினதும், ஏன்னா கூட வேலை செய்கிறவங்க கொஞ்சம் டவுட் பட்டால் கூட அந்த படத்தை வந்து நம்ம எடுக்கவே முடியாது. அதனால் வந்து நம் மீது நம்பிக்கை கொண்டு இந்த படம் வந்து வெற்றி அடையும், இதன் மூலமாக நமக்கும் ஒரு முகவரியாக வரும்னு நினச்சி முதல்ல நான் எல்லாருக்கும் பெரும்பாலும் உதவி இயக்குநர்கள் கடைசியாக தான் சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய உதவி இயக்குநர்களுக்கு வந்து உண்மையிலே வந்து ரஞ்சித்தோடருடைய அதே கருத்தை தான் நானும் சொல்கிறேன். உங்ககிட்ட அதே அளவில் அவங்க என்னோட அதிகமாக உழைச்சிருக்கிறீங்க. உங்களுடைய அனுமதியோடு அவங்க எல்லோரும் உங்கள் மேலே வரணும்னு நான் நம்புகிறேன். எல்லோரும் உதவி இயக்குநர்கள் அனைவரையும் மேடைக்கு அழைக்கிறோம். தண்டகாரணம் திரைப்படத்தின் உதவி இயக்குநர்கள். ஏன்னா நிறைய படங்கள் வந்து டைரக்டர் படம் பண்ண போகும்போது டைரக்டர் ஓவர் பண்ணிட்டு கோ டைரக்டர் படம் பண்ண கதையெல்லாம் சினிமாவில் நிறையா உண்டு. சில பேர் வந்து கதை வசனம் நம்ம பார்த்திபன் சொல்லிட்டு என் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், கோ டைரக்டர் இது சார்பாட்டா பரம்பரையில். நான் கபாலி ஒர்க் பண்ணும்போது தோழர் என்ன சொன்னார், வந்து கபாலி சேரில் உட்காடுறான் அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணிட்டான், சார் நான் ஏன்டாண்ணா ரஜினி வந்து பாட்ஷா படத்தில் சேரில் உட்காந்துட்டாருன்னு. அப்போ என்னடா சேரில் உட்கார்றது, நாம் ஒரு கதை சொன்னால் உடனே வந்து வேறு படத்தில் நடந்த கதையெல்லாம் சொல்லி அந்த மூடி அவுட் பண்ணிடுவானுவன். சில பேர் வந்து என்ன பண்ணுவான்னா, அந்த கதையை வந்து வேறு மாதிரி சொன்னாங்க அப்படின்வான். என்னடா வேறு மாதிரி சொன்னாங்கன்னா, என்ன மாதிரி சொன்னாங்கன்னு கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டான், கதையை குழப்பி விட்டு வேறு இடத்துக்கு நகர்த்திடுவானுங்க. ஆனால் இவர்கள் எல்லாருமே வந்து பல்வேறு இடங்கள்லேருந்து வந்திருந்தால் கூட ஒத்த சிந்தனை கொண்ட வாசிக்கிற தோழர்களாக இருக்கிறாங்க. என்னுடைய கதையை உள்வாங்கி எனக்கு வந்து நிறைய அந்த காடில் வந்து பெரும் எந்த அடிப்படை வசதியுமே கிடையாது, அந்த இடத்துல யானை இருக்குது, எல்லா விலங்குகளும் இருக்கிற ஒரு சூழலில் ஒரு முறை வந்து தினேஷ் தோழரும் ரித்விகாவும் ஒரு காட்டுக்குள்ளே சந்திக்கிற ஒரு இடம், அந்த இடம் வந்து யானைகள் நடமாடுற பகுதி. லொக்கேஷன் பார்க்கும்போது இந்த இடத்த ஒருத்தர் செத்துட்டார், அந்த இடத்த ஒருத்தர் செத்துட்டாருன்னா யானை அடிச்சுதுன்னு அப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒரே பயமாக இருக்கும். நம்ம உள்ளூர் தோழர்களை வச்சு தான் நம்ம வந்து வெடி போட்டுக்கிட்டே தான் நம்ம ஷூட்டிங் பண்ணிகிட்ருப்போம். அப்போ வந்து யானை வந்து ஒரு இடத்த படுத்துட்டு இருக்குது, அதை போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளூர்கார தோழர்கள் வந்து சில பேர் போயிட்டு, இங்கே யானை இருக்குது, தண்ணி குடிக்கிறது இங்கே தான் வரும், அரை மணி நேரத்துக்குள்ள இந்த சீனை நீங்கள் எடுத்து முடிச்சுடுங்க, இல்லைனா ரொம்ப சிக்கல் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தா என் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தவனை காணோம். எங்கடான்னா யானையை பார்த்துட்டு வரதுக்கு அவன் போயிருக்கிறான். எனக்கா ஒரே பயம், ஏன்னா உள்ளூர்காரங்க யானையை வந்து பார்த்து பதங்கிறதுக்கும் அதை மாதிரி வந்து எல்லாருமே எதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. யானை வந்தால் நம்ம அடிப்போம் போவோம், அதை பற்றி எதுவுமே இல்லை. எந்த அளவுக்கு உயிரை கொடுத்து வேலை செய்திருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்குமே
என்னுடைய நன்றி. உங்களுடைய சார்பாகவும் நீங்கள் எனக்கு என்ன பேசுகிறதே தெரில, உங்களை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. இந்த கதைக்கரு வந்து தண்டகாரண்யம் படத்துடைய கதைக்கரு வந்து பாரதியுடைய பாஞ்சாலி சபதத்தில் வந்து ஒரு வார்த்தை இருக்கும். மகாபாரதம் வந்து ரொம்ப பழமையானது தான். அதை பல்வேறு காலகட்டத்தில் ஒவ்வொரு ஊர்லேயும் கூத்தாகவும் கதையாகவும் இந்தியா முழுக்க பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் பாரதி வந்து பாஞ்சாலி சபதம்னு ஒன்று எழுதுகிறான். அவன் எழுதும்போது என்ன பண்ணுறான்னா, பாஞ்சாலியுடைய சேலையை வந்து உருவும் போது கிருஷ்ணன் வந்து தடுக்கலைன்றதும் ஏன் வரல சீக்கிரம் வரலன்றது தான் அவளுடைய அவலக்குரலாகவும் அதாகவும் இருக்கும். ஆனால் இதை வந்து பாரதி எழுதும்போது என்ன சொல்கிறான்னா, பாஞ்சாலியுடைய சேலையை வந்து துச்சாதனன் உருவும் போது வேடிக்கை பார்க்குற மக்களை திட்டுறான் பாரதி. நீங்கள் என்னடா பண்ணுறீங்க, நீங்கள் இவ்வளோ பெரிய அநீதி நடந்துட்டு இருக்கு, நீங்கள் வந்து கிருஷ்ணன் வருவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி இருப்பீங்களா? நீங்கள் அவன் வந்து சேலையை உருவுறான், நீங்கள் என்ன வேடிக்கை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குற கேள்வி தான் இந்தியாவில் நடக்கிற பழங்குடி மக்களுக்கு நடக்கிற, இந்தியா உலகம் முழுக்க இருக்கிற முதலாளிகளெல்லாம் போட்டி போட்டு கொண்டு வந்திருக்கிற கனிம வளங்கள் நிறைந்திருக்கிற அந்த மண்ணுக்கு மேலே அரைக்கந்தலோடு காளான்களை வைத்துக்கொண்டு கண்ணீர் சிந்தியோடு ஓரம் ஓதிய வீடுகளில் வெறும் சாக்குகளை கட்டி கொண்டு லட்சக்கணக்கான மக்களுடைய கண்ணீரை தான் இந்த படம் வந்து பதிவு செய்திருக்கு. தண்டகாரண்யம் வந்து இங்கே ரொம்ப எமோஷனலாக இருக்கிறது என்னன்னா, இங்கே எல்லாருமே எனக்கு பழக்கமானவங்களாக இருக்கிறாங்க. நான் என்ன பேசுகிறதுனே தெரில. கலையரசன் வந்து பற்றி சொல்லணும். கலையரசன் வந்து என்ன சொல்கிறது, எங்கள் தோழர் சொன்ன மாதிரி தான், என் கூடயே இருக்கிறான். திடீர்னு அவனை தவிர்த்து வேறு இன்னும் யோசிக்கவே முடியல. அந்த அளவுக்கு கதைக்குள்ளே எது வேணாலும் உள்ளே அடாப்ட் ஆகிற ஒரு ஆள். இந்த தண்டகாரன் படத்துக்காக அவர் வந்து படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் சொன்னது வந்து கலையுடைய நடிப்பினுடைய உச்சமாக இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த வகையில் வந்து கலை கூட நம்ம சேர்ந்து வேலை செய்திருக்கிறோம் அப்படின் போது நம்ம ஒரு இவ்வளோ பாராட்டுறதுக்கு நம்ம கூட ஒரு ஏதோ ஒரு வகையில் நம்ம உறுதுணையாக இருக்கிறன்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி வந்து இந்த கதையை வந்து பத்திரிகை தோழர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, ஜார்க்கண்டில் போயிட்டு இந்த கதையுடைய உண்மையை வந்து வெளிக்கொண்டு வந்த ஒரு தோழரை நான் மீட் பண்ணும்போது அவர் என்கிட்ட கேட்ட முதல் கேள்வி என்னென்னா, பிரதீப் தான் சாட்சி, இந்த கதை வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கே தெரியாது, எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சி இவ்வளோ தூரம் வந்தீங்க அப்படின்னு தான் கேட்டேன். ஏன்னா அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊரில் தங்குவார், ஒவ்வொரு வீட்டில் தங்குவார், ஒவ்வொரு நாளும் அவருடைய உயிருக்கு வந்து அச்சுறுத்தல். அப்படி இருக்கிற ஒரு சூழலில் யாருமே கண்டு கொள்ளப்படாத கதையை, ஒரு ஆழ்ந்த காட்டுக்குள் கடந்த ஒரு கதையை நாங்கள் வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம். இந்த கதையை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கிற நாங்கள் இதை வெளிக்கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்குற பொறுப்பு வந்து ஊடகங்கள் கண்டிப்பாக செய்வாங்க நான் நம்புகிறேன். இது வந்து ரொம்ப கமர்ஷியலான, காதலான, ரொம்ப எமோஷனலான அண்ணன் தம்பி உறவுகளை கொண்ட ரொம்ப பக்கா கமர்ஷியலான ஒரு படம் தான் இது. நீங்கள் இது வந்து அரசியல் பேசுகிறதுனால இது வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் அப்படின்னு யோசிக்காதீங்க. ரொம்ப முக்கியமான, ரொம்ப கமர்ஷியலான ஒரு படம் தான். அந்த வகையில் வந்து கலையரசன் வந்து ரொம்ப முக்கியமாக எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்தது வந்து அவங்களுக்கு பேராக நடிச்சிருக்கிற வின்ஸு, மலைக்காடுகளில் அங்கே வந்து அடிப்படை வசதிகள் கிடையாது, உடை மாற்றுறதுக்கு இடம் கிடையாது, அவங்க வந்து நிறைய சிக்கல்கள் இருந்தது. அவ்வளோ இடங்களில் வந்து அவங்க வந்து ரொம்ப இயல்பாக எனக்கு எந்த விதமான டார்ச்சரும் கொடுக்காம எல்லாத்தையும் இயல்பாக வந்து அவங்க வந்து எடுத்துக்கிட்டு அந்த வந்து பண்ணது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே மாதிரி ரித்விகா, நீலம் ப்ரொடக்ஷன் மற்றும் எனக்குமே ஃபேவரட்டான ஒரு ஆக்டர். அவங்க வந்து ரொம்ப சூப்பரான ஒரு நடிகை. அதே மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து தினேஷ் சொன்ன இது கலையரசன் சொன்ன மாதிரி பேர் மாற்றி நடிக்கும்போது மெட்ராஸுடைய பேர்ன்றது வந்து ரொம்ப பயங்கரமான ஃபேமஸான ஒரு பேர். அந்த பேரை வந்து மாற்றி நம்ம எடுக்கும்போது ஒரு டைரக்டராக எனக்கு ஒரு சேலஞ்ச் இருந்தது. அந்த சேலஞ்சுக்கு தான் நான் என்ன பண்ணேன்னா, தினேஷும் ரித்விகாவும் ரொமான்ஸ் பண்ணுறத கலையரசன் பார்த்துட்டாலே அந்த சேலஞ்ச் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி ஒரு சரி அவங்க கிஸ் அடிக்கிறத இவன் பார்த்துட்டா கரெக்டாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து தினேஷ் வந்து தயங்குறாப்புல, வானா நான் பண்ண முடியாது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்புறம் வந்து நான் ரித்விகா வாயாலே போய் தினேஷை கூப்பிட வச்சேன். சரி நீயே போய் கூப்பிடு, இந்த காட்சி வந்து ஒர்க் அவுட் ஆனால் தான் படத்தில் வந்து இந்த பேர் ஒர்க் அவுட் ஆகும் அப்படி. ஒரு பொண்ணு வந்து கூட்டி அவர் வரமாட்டேன்றாரு. அவ்வளோ சிக்கல் இருந்தது. ஆனால் படம் வந்து ரொம்ப இணக்கமான ஒரு பேராக ரெண்டு பேருமே நடிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து தினேஷை பற்றி சொல்லணும்னா, என் லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக எப்பயுமே தினேஷ் இருப்பார். ஏன்னா எனக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. நான் வந்து ஒரு 2 ஆண்டு காலம் வந்து இந்த படத்துக்காக நம்ம காத்திருக்கிறோம்.
பல்வேறு நடிகர்களுக்கிட்ட வந்து நான் பேசிகிட்டு இருக்கிறோம். அமீர் அண்ணன் நடிக்க வேண்டியதாக இருந்தது. திடீர்னு ஷூட்டிங்க்கு ஒரு 10 நாளைக்கு முன்ன இந்த படம் வந்து அமீர் அண்ணனுடைய டேட்டால் தள்ளி போகுது. அப்போது வந்து நான் ஒரு காட்டில் இருக்கிறேன். அந்த காட்டிலேருந்து உறவா எனக்கு வந்து இருக்கார். அது வந்து அவருக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கு அடுத்ததாக டெக்னீஷியன் பற்றி பேசுகிறோம். அண்ணா ராமலிங்க அண்ணனை பற்றி நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவர் தான் வந்து என்னை ஈத்தன் வந்து ரஞ்சித்தோடைய கையில் கொடுத்தாரு. அந்த இடம்தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய அந்த அறிமுகம் தான் என் வாழ்க்கையை வந்து மாற்றிய ஒரு இடமா இருக்கும். அந்த வகையில் வந்து எப்பயுமே ரஞ்சித்தோடரை அறிமுகப்படுத்தினதும் என்னை வந்து நான் ஒரு செடியாக ஆகிற வரைக்கும் அந்த செடி நிற்கிற வரைக்கும் ஒரு குச்சியை நட்டு கம்பி சுற்றி வச்சுருப்பாங்க. அந்த குச்சியை எடுத்துகிட்டா செடி கீழே வந்துடும். ஸ்ட்ராங் ஆகிற வரைக்கும் அந்த குச்சி இருக்குல்ல, அந்த குச்சி தான் அண்ணா ராமலிங்க அண்ணன். அவர் எப்பயுமே வந்து என்னோட எல்லாத்துலேயுமே அவர் இருப்பார். அதே அடுத்தது வந்து செல்வா தொடர். ஒரு படத்தில் வந்து பல வருஷம் ஒர்க் பண்ணும்போது கூட எந்த வித சேஞ்சும் மாறாமல் நிறைய, ஏன்னா சலிச்சுக்குவாங்க ரொம்ப. ஒரு படம் வந்து தொடர்ந்து அடுத்தடுத்த வருஷம் போயிட்டே இருக்குதுன்னு போது எந்த விதமான ஒரு அரசியல் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அரசியல் புரிதலோட நான் சோர்வாக இருக்கும் போதெல்லாமே எனக்கு வந்து உற்சாகம் கொடுத்து இந்த படம் பயங்கர ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்றது இன்றைக்கி பாராட்டுறவங்களுக்கு 2 வருஷத்துக்கு முன்னே 1.5 வருஷத்துக்கு முன்னே இதை ரஃப் காப்பி பார்க்கும்போது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும், எல்லாரும் இந்த படத்தை வந்து கொண்டாடுவாங்க, நீங்கள் தைரியமாக இருங்கன்னு சொன்னது வந்து செல்வாவுடைய வாக்கு தான் முதல்ல. அந்த வகையில் வந்து செல்வா வந்து என்னுடைய வெல்விஷர் மட்டும் கிடையாது, என்னுடைய நண்பன். அவருடைய ஏன்னா செல்வாவுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து எப்பயுமே மிஸ் ஆகாது. மெட்ராஸ் வந்து பார்க்கும்போது நிறைய பேர் வந்து இது வந்து படம் ஓடாது, இவங்க வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து வந்திருக்காங்க, இவங்க வந்து அவர் வந்து அரசியல் பேசுகிறாரு, ஒய்டாக எடுக்கிறாரு, ஹீரோவுக்கு பில்டப் இல்லை அப்படின்னு நிறைய கதைகள் இருந்தது. அப்போ வந்து நானும் செல்வா தொடர் வந்து அவர் வந்து KL பிரவீன் கிட்ட அசிஸ்டண்டாக இருந்தார், நான் வந்து தோடர்கிட்ட அசிஸ்டண்டாக இருந்தேன். நாளைக்கு படம் ரிலீஸ் 2 நாளைக்கு பிறகு 2 பேரும் ADMK ஆஃபீஸ் வாசலில் இருக்கிற ஒரு டீ கடையில் நின்று பேசிட்டு இருந்தோம் நைட்டு 3 மணிக்கு. செல்வா தான் முதல்ல என்கிட்ட சொன்னார், இந்த படம் மெட்ராஸ் வந்து தமிழ் சினிமானுடைய டென்ஷெட்ரு, நீங்கள் வந்து யார் சொன்னாலும் நீங்கள் கேட்காதீங்கன்னாரு. அதை மாதிரி அவர் வந்து நிறைய படங்களை சார்பாட்டாவுக்கு சொன்னார், அதே மாதிரி நிறைய பரியர் மருமலுக்கு சொன்னார். அவருடைய ஜட்மெண்ட் கரெக்டாக இருக்கும், அவர் வந்து எந்த பாரபட்சமும் பார்க்க மாட்டார், வேணும்னா கரெக்டாக வைப்பார், இல்லைனா வெட்டுவார். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சமரசமற்ற ஒரு தொடர். அதுக்கடுத்து தம்பி பிரதீப் வந்து மெட்ராஸ் காலங்களில் முரளித்தோடருக்கு வந்து சில நேரங்களில் வந்து அவருடைய உதவி இயக்குநர்கள் வந்து வெவ்வேறு இடங்களுக்கு போக வேண்டியதாக இருந்தது. ஒரே ஆளாக பல நாட்களை வந்து சினிமாவில் வந்து இது பண்ணியிருக்கிறான். அதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா, காட்சார் வந்து கேரம் போர்டு ஆடுற ஒரு ஷாட் இருக்கும். அந்த ஷாட்டுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு முன்னே எடுத்த ஷாட்டு. அதுக்கு வந்து ரியாக்ஷன் ஷாட் வந்து ஹீரோயின் பார்த்துட்டு போகிற மாதிரி ஒரு ஷாட் எடுக்கணும். ஒரு மழைக்காலம்லாம் முடிஞ்சு போய் நாங்கள் எடுக்கிறோம். அப்போ எடுக்கும்போது வந்து அந்த அதே லென்ஸு வந்து பயன்படுத்தணும். முரளித்தோட சொல்கிறாரு, நீங்கள் போய் எழுதுன நோட்ஸை போய் எடுத்துன்னு வாடா அப்படின்றாரு. நான் எடுத்துன்னு வர மாட்டான்னு சொல்கிறான் தெளிவாக. ஒரு கேமராமேன் சொல்கிறாரு, நீ போய் அந்த நோட்ஸ் எடுத்துட்டு வா, எந்த லென்ஸுன்னு தெரில அப்படின்னு. அவன் சொல்கிறான் 50 mm தான் போட்டு எடுத்தீங்க அப்படின்னு. 3 மாதத்துக்கு முன்னே எடுத்ததை அந்த ஷாட் வந்து என்ன லென்ஸில் எடுத்ததுன்றதை அவர் விடாப்படியாக அவன் ஒத்துக்கவே இல்லை. அப்புறம் அனந்தன் ஒரு அசிஸ்டன்ட் போய் எடுத்துகிட்டு வந்தான், பார்த்தா அதே 50 mm தான் இருந்தது. அந்த அளவுக்கு தன்னுடைய உழைப்பின் மீது ரொம்ப தீவிரமான ஒரு ஆள். இந்த தண்டகாரன படத்தை காடுகள் மடைகள் எல்லாம் சுற்றி பயங்கரமாக வந்து இந்த படத்தை எனக்கு வந்து பயங்கர சப்போர்ட்டாக இருந்திருக்கிறான். அதே மாதிரி கதையிலையும் உள்ளே வந்து இந்த இடத்த சரியா இல்லை, இவ்வளோ லென்த்து வேணாம் அப்படின்றத எல்லா விதமான ஒரு கூட்டு உழைப்பாக அவன் எனக்கு வந்து உறுதுணையாக இருந்திருக்கிறான். ஜஸ்டின் தோழர் வந்து குண்டு நானும் அவரும் சேர்ந்து நான் வேலை செய்ய வேண்டியது. ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த கதையை வந்து ரொம்ப தூக்கி சுமந்ததில் மிக முக்கியமான பங்கு ஜஸ்டின் தோழர் உண்டு. அவரோட வேலை செய்கிறதுக்கு ரொம்ப நெருக்கமாக நம்மளை உணர்றதுக்கு நம்ம வந்து, ஏன்னா நான் வேலை செய்யும்போது ரஞ்சித்தோட வந்து ஒரு மியூசிக் டைரக்டருடைய எப்படி மியூசிக் நடக்குன்ற இடத்துக்கெல்லாம் எங்களை கூட்டின்னு போனதில்லை. ஏன்னா அவர் வந்து நைட்டில் தான் போய் வேலை வாங்க போவார். அப்போ வந்து நாங்கள் ஃப்ராங்க்லின் யாராவது தான் போயிருப்பாங்க, நானும் போனதே கிடையாது. நான் வந்து ஷூட்டிங் பார்ட்டில் கூட சரி, நான் அட்மாஸ்பியர் பார்த்ததுனால ஒரு சீன் முழுசாக எடுக்கிற வரைக்கும் நான் கூடவே இருந்தது கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு சூழலில் நான் வந்து அவர், ஏன்னா ரஞ்சித்தோட ஒன்று சொல்லுவார், கூட இருக்கிறது மட்டுமே சினிமா கிடையாது, நீ ஒர்க் பண்ண படத்தை எடிட் பண்ணி பார்த்து நீ ஒரு முழு படமாக பார்க்கும்போது தான் நம்ம வேலை என்ன செய்திருக்கிறோன்றது உனக்கு ஒரு புரிதல் இருக்கும். மீதி எல்லா நேரங்கள்லையும் நான் புரிஞ்ச மாதிரி இருக்கும், நான் புரியாத மாதிரி இருக்கும், புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவார். அதன் அடிப்படையில் தான் நான் அப்படி சினிமாவை கற்றுக்கிட்டேன். ஜஸ்டின் தோழர் வந்து இந்த மியூசிக் எப்படி வாங்கிறதுன்றதுலேருந்து எல்லாத்துக்குமே என்னுடைய எல்லா சின்ன சின்ன குறைகளை கூட சரிப்படுத்தி இந்த படத்தை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு நவுத்தனத்தில் வந்து
ஜஸ்டின் தொடருடைய முக்கிய பங்கு உண்டு. அவரோடு சேர்ந்து வேலை செய்கிறதுன்றது வந்து எனக்கு ரொம்ப பெருமை. நல்ல நண்பனாகவும் எல்லா நேரங்கள்லையும் நான் ஒவ்வொரு முறையும் தொடர் நாளைக்கு பாட்டு ரிலீஸ் ஆகிடும், நீங்கள் வந்து அவுட்டு கொடுத்துருங்க அப்படின்னுவேன். அப்புறம் 10 நாள் சேர்ந்து கொஞ்சம் சின்ன சிக்கல் இருக்கும். ஒவ்வொரு முறையும் எந்த விதமான ஒரு குரலும் ஒரு இது இல்லாமல் என்னை வந்து முழுக்க அரவணைத்து கொண்டவர் வந்து ஜஸ்டின் தொடர். மிக்க மிக்க நன்றி தொடர். உங்களோட நீங்கள் வேலை செய்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். உங்களோட வேலை செய்கிறதும் தொடர்ந்து பயணிக்கிறதும் ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கு அடுத்தது வந்து இங்கே நடிச்சிருக்கிற பாடலாசிரியர் உமா, என்னுடைய பாட்டு எழுதியிருக்கிற உமா, தனிக்கொடி தொடர், அப்புறம் ராஜேஸ்வரி தொடர், மற்றும் அப்புறம் வந்து முத்துக்குமார் அண்ணன், அருள்தாஸ் அண்ணன், அப்புறம் வந்து நவீன், அப்புறம் யுவன், இது மாதிரி எல்லாருக்குமே வந்து நன்றி. அதுக்கு அடுத்தது வந்து என்னுடைய எல்லா காலங்கள்லேயுமே இப்போது என்னுடைய எங்கள் ஊர்லேருந்து எங்கள் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. அவங்கள பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆதரிக்கு தான் வந்து நான் மறுபடியும் நன்றி சொல்லணும். 24 வயசில் 2 குழந்தைக்கு அப்பாவாக நான் வந்து ரஞ்சித்தோட அசிஸ்டண்டாக சேர்ந்தேன். அதுக்கு பிறகு என்னுடைய எல்லா கனவுகளையும் என்னுடைய எல்லா வழிகளையும் தாங்கிக்கிட்டு என்னை வந்து எந்த விதமான மன உளைச்சலுக்கும் ஆளாக்காமல் என்னை ஒரு படைப்பாளனாகவே தொடர்ந்து என்னை நிலைநிறுத்துவதற்கு ஆதிரையினுடைய பங்கு வந்து ரொம்ப முக்கியமானது. அதே வகையில் வந்து ஆதிரை தான் வந்து என்னை முழுசாக நம்புகிற ஆள். ஏதாவது சந்தேகம் வந்தால் கூட போதும், ஏதாவது ஏன் உன்னை படம் ரிலீஸ் ஆகுதுன்னா இல்லை இது ஒரு இதாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கா, ஏன் அது வந்து நான் எல்லா சக்தியும் கொண்ட ஒரு ஆளாகவே நினைக்கும். என்ன நீங்கள் ஏன் அதை செய்யவே இல்லை, இது ஏன் அதை பண்ணவே இல்லை அப்படி என்னை வந்து ஒரு டவுட்டே படாத ஒரு ஆள். இந்த மலையை ஏன் உடைக்கலைன்னா கூட சரி, ஏன் உடச்சிட்டு இருப்பிய நீ ஏன் உடைக்காமல் இருக்கிறன்ற மாதிரி முழுசாக நான் எனக்கே நம்ப முடியாது. இதெல்லாம் நம்ம சக்திக்கே கிடையாது, இது ஏன்டா இவ்வளோ ஃபோர்ஸாக நம்மளை சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கே வந்துடும். அந்தளவுக்கு வந்து என் மீது வந்து தீரா காதலும் தீரா நம்பிக்கையும் கொண்டு இருக்கிற ஆதரிக்கு தான் இந்த படம் என்னுடைய ஒவ்வொரு கைத்தட்டலுமே ஆதரிக்கு தான் போகணும் நான் நம்புகிறேன். அதே வகையில் எங்கள் அண்ணன் என் ஃப்ரெண்டு வந்திருக்கிறான் சேகர், அவன் வந்திருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி என்னுடைய நண்பர்கள் எல்லாம் நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. பாக்கியன் சங்கர் தோழர் இருக்கார், எங்கள் மாமா வந்திருக்கிறாரு, குமார் மாமா, ரமேஷ் மாமா, நாகராஜ் மாமா, எல்லாருமே வந்திருக்கிறாங்க. எல்லா உறவுகளுக்கும் அதே மாதிரி வந்து என்னுடைய எல்லா நண்பர்களுக்கும் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் ஸ்டில்ஸ் விநாயகம், அப்புறம் வந்து கபிலன் டிசைன், இந்த தண்டகாரணம் படம் வந்து ரொம்ப கவனம் பெற்றதுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு வந்து கபிலனுடைய டிசைன். அவன் வந்து ஒவ்வொன்றுமே நான் வந்து ஒரு நாள் தான் போய் கதை சொல்லிட்டு வந்தேன். நான் கதை சொல்லி அவருக்கு வந்து 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஆனால் அதுக்கு பிறகு அதனுடைய கண்டினியூட்டியை வந்து இந்த கதையினுடைய கருத்தை உள்வாங்கி எல்லாத்தையுமே நிறைய பேர் ஒவ்வொரு டிசைன் வரும்போதுமெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இது வந்து எப்படி எடுத்தீங்க, எப்படி டிசைன் பண்ணுறது, டிசைனர் யார், இப்படி எல்லா விதமான கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும். கதையை வந்து ஒரு டைலாக்காக சொல்கிற மாதிரியே ஒரு ஃபோட்டோவாக ஒரு புகைப்படமாக தொடர்ந்து இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததில் வந்து மிக முக்கியமான பங்கு வந்து கபிலனுக்கு உண்டு. அதே வகையில் அண்ணன் சந்தோஷ் அண்ணன் ஒரு 5-6 ஃபோட்டோ தான் போட்டார். ஒன்று யானைத்தந்தத்தில் என்ன வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். யானைத்தந்தத்தில் வந்து சுற்றி அருவா, ஷூவில் வந்து பாம்பு, இது எல்லாமே வந்து சந்தோஷ் அண்ணனுடைய நான் கதை தான் சொன்னேன். ஆனால் அதை டிசைன் பண்ணது எல்லாமே வந்து சந்தோஷ் அண்ணனுடைய முழு ஈடுபாடு. அந்த அவருக்கும் ரொம்ப நன்றி. அதே வகையில் ப்ரொடக்ஷன் தரப்புலேருந்து அந்த கதையை வந்து ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழல், ப்ரொடக்ஷன் நிறைய சிக்கல் இருந்தது, ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் அனுமதி, அது மாதிரி நிறைய விஷயம் இருந்தது. அது எல்லாத்தையும் வந்து உடச்சி எல்லாத்தையும் சரி பண்ணதில் வந்து மிக முக்கியமான பங்கு வந்து சரவணனுக்கு உண்டு. சரவணன் வந்து ரொம்ப தண்டகாரணத்துடைய ஆரம்ப ஸ்டேஜிலேருந்து இது வரைக்குமே தொடர்ந்து வந்து எல்லாருக்கும் ஒருங்கிணைக்கிறது, எல்லாத்தையும் பேசுறது, வேலை செய்கிறதுல வந்து அவ்வளோ தெளிவாக முன்கூட்டியே தீர்மானிக்கிறது, இதில் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு சரவணனுக்கு உண்டு. சரவணன் அவரோடு சேர்ந்து இருக்கிற மேனேஜர் சிவா, ஹரி வந்து ரொம்ப எதுவுமே முடியாதுன்னு சொல்லவே மாட்டாப்புல. அந்தளவுக்கு வந்து எதை சொன்னாலும் முடிச்சிருவோன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள். நானல் சுரேஷ் ரொம்ப சூப்பரான ஒரு ஆள், நல்லா அவரோட வேலை செய்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். அதே மாதிரி லேர்ன் அண்ட் டீச் பக்கம் வந்திருக்கிற தோழர் பிரகாஷ்
ரொம்ப ஒரு எளிமையான ஆள். அவங்க ப்ரொடக்ஷன் எப்படியோ, அவங்க ப்ரொடியூசர்கள் எப்படி எவ்வளோ அன்பாக நம்மளை வந்து நெருங்குவாங்களோ அந்த அளவுக்கு நான் ஒரு முறையும் நான் தான் யோசிப்பேன், இவர் வந்து கோவப்பட்டு நம்ம பார்த்துடக்கூடாது. ஏன்னா அவ்வளோ யதார்த்தமாக நம்மள்கிட்ட ஒவ்வொரு முறையும் அதியன் எப்படி இருக்கிறீங்க, படம் எப்படி வந்திருக்கு, யார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பார். அதே அளவில் வந்து அவருடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருக்கக்கூடிய பிரகாஷ் தொடரும் அதே அளவு தான் என்னை அணுகி இருக்கிறாரு. ரொம்ப லேர்ன் அண்ட் டெக்கோடு சேர்ந்து வேலை செய்யறது வந்து ஒரு பெரும் அனுபவம். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப லேர்ன் அண்ட் டீச்சுக்கு வந்து ரொம்ப நன்றி. அதே மாதிரி வந்து யாராவது யாருக்கா விட்டுருக்காங்க லேர்ன் அண்ட் டெக் வந்து பிஆர்ஓ குணா, அப்புறம் ஸ்டன் மாஸ்டர்ஸ் 3 பேர், சாம், சுஜேஷ், அப்புறம் பிரபு, அப்புறம் வந்து நம்ம நடன இயக்குனர் அவன் தம்பியை வந்து விட்டுட்டாங்க அவனை மேலே ஏற்றுறதுக்கு. ஸ்ரீ வந்து ரொம்ப சூப்பராக அந்த படத்தை காவக்காடை வந்து பயங்கரமாக டிசைன் பண்ணி கொடுத்தான். ரொம்ப நன்றி. அதே தண்டகாரன் பண்ண எனர்ஜியில் வந்து ப்ளூ ஸ்டாருக்கு போய் பண்ணான். ப்ளூ ஸ்டாரில் வந்து காலு மேலே கால் அந்த பாட்டு பயங்கர ஹிட்டு. மோசஸ் படத்தில் பண்ணியிருக்கான். நல்லா சின்ன பையன், ஆனால் கண்டென்ட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள். அதே அளவில் வந்து இந்த கதைக்கு இந்த லொக்கேஷனுக்கு எனக்கு வந்து பெரும் உறுதுணையாக இருந்தது வந்து இந்த கதை வந்து சிட்டாம்பூண்டி என் ஃப்ரெண்டு சுரேஷ் அவர்கிட்ட இருந்து தான் அந்த சிஆர்பி பற்றி இராணுவத்தை பற்றியான எல்லா டீட்டெயிலுமே இது வரைக்குமே எல்லா தகவலுமே அவர் தான் எனக்கு கொடுத்தது. அவருடைய இது வந்து அவர் ஒரு முறை சொன்னார், காதலன் வந்து இந்த ஒரே ஒரு சம்பவத்தை வச்சுட்டு சொல்லிட்டு நான் முடிக்கலான்னு நினைக்கிறேன். காதலன் வந்து ரொம்ப தூரம் நீண்ட நாள் ஒரு காத்திருத்தலுக்காக ஒரு பயணத்துக்கு போவான். அவனுக்கு காதலி அவனுக்கு வந்து ஒரு பாட்டு கொடுப்பா. ஒரு கேசட் காலம் 2008 காலம். அந்த கேசட்டில் வந்து அவள் வந்து ஏ பக்கம் பி பக்கம் ஒரே பாட்டை ரெக்கார்ட் பண்ணி அவளுடைய நினைவு வரும்போதெல்லாம் கேட்குற மாதிரி ஒரு சீன் இருக்கும். நான் வந்து ஆரோவில் எழுதிட்டு இருக்கும்போது சுரேஷ் தொடர் என்னை பார்க்க வந்திருந்தார். அப்போ அந்த பாட்டு வந்து அவர் சொல்கிறாரு, இந்த பாட்டு வந்து இராணுவத்தில் வந்து ஒரு நண்பர் வந்து தொடர்ந்து கேட்டுனே இருப்பார் தொடர். நான் அவர் வந்து இராணுவத்தில் இருந்துட்டு அப்புறம் வாத்தியாராக வந்துட்டார். இந்த பாட்டை நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்குன்னு சொன்னார். ஆனால் அந்த பாட்டுக்கும் எனக்கும் ஆதரிக்குமே ரொம்ப தொடர்பான ஒரு பாட்டை சொன்னார். ரொம்ப எனக்கு எமோஷ்னலாக இருந்தது. ஏன்னா நான் காதலிக்கும் போது, நான் கல்லூரி காலத்தில் இருக்கும்போது ஆதரிக்கு கேசட் கொடுக்கும்போது அந்த பாட்டை தான் நான் ரெக்கார்ட் பண்ணி கொண்டாந்து கொடுத்துருந்தேன். அதே பாட்டை வந்து அவர் சொன்னது வந்து ரொம்ப எனக்கு வந்து இந்த கதை வந்து ரொம்ப உண்மையாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. நானும் பிரதீப்பும் ஜார்க்கண்டுக்கு போனோம். ஒரு கொரில்லா கேம்பில் வந்து நாங்கள் வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் ஒரு ஃபீல்டு ஒர்க்காக. அங்கே வந்து ஒரு தமிழ்காரர், புதுக்கோட்டைக்காரர், ஒரு கேட் வாட்ச்மேனாக ஒரு 42 வயசு இருக்கும் அவர் இருந்தார். நான் அவர்கிட்ட போய் டிஸ்கஷன் பண்ணுறேன். அவர் வந்து வீடியோ கால் பண்ணிட்டு இருந்தார் அவங்க ஒய்ஃபுக்கிட்ட. நான் சொன்னேன், நீங்கள் வீடியோ கால் இப்போ பார்த்து பேசுகிறீங்கள, அந்த காலத்தில் நீங்கள் வேலைக்கு வரும்போது 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பார்த்தீங்க, எப்படி உங்கள் மனைவி மீது மற்றவங்களை பற்றி எல்லாம் ஒரு ஞாபகம் வரும்போது என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், என்னுடைய லவர் தான் இப்போ என்னுடைய மனைவியாக இருக்கிறாங்க. நான் கிளம்பி 18 வயசில் வரும்போது என் மனைவி வந்து ஒரு கேசட் கொடுப்பா, அவளுக்கும் எனக்கும் பிடிச்ச ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டு வந்து ஏ பக்கம் பி பக்கம் 2 பக்கமே ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருப்பா. எனக்கு அவள் ஞாபகம் வரும்போதெல்லாம் அந்த பாட்டை கேட்டு நான் அழுவேன். அப்புறம் நான் தேம்பி மூஞ்செல்லாம் கழுவின்னு மறுபடியும் வேலைக்கு போவேன். எப்போல்லாம் அவள் ஞாபகம் வருதோ அப்போல்லாம் அந்த பாட்டை கேட்டு நான் அழுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். எந்த பாட்டுன்னு கேட்டேன். என் ஸ்கிரிப்டில் இருக்கிற அதே பாட்டை அவர் சொன்னார். இதுதான் எனக்கு வந்து இந்த படம் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதா என்னால் உணர முடிஞ்சுது. ஐயூர் ஃபாரஸ்ட்டில் நாங்கள் எடுக்கும்போது லொக்கேஷனில் இருந்து இது வரைக்குமே இந்த படத்தை பற்றியான அங்கே இருக்கிற மக்களை தொடர்பு கொண்டு கூட்டின்னு வந்த ஐயூர் சிவராஜ் தொடருக்கும், அதுக்கு அடுத்தது கம்மவான்பேட்டையில் நாங்கள் ஷூட் பண்ணும்போது அங்கே நிறைய உதவிகள் செய்த அந்த ஊருடைய ஊராட்சி மன்ற தலைவர் கவிதா முருகன் அவர்களுக்கும், இராணுவப்பேட்டை ரவி அவர் மூலமாக தான் நாங்கள் அந்த ஊருக்கு போனோம். நிறைய சிக்கல்கள் இருந்தது. எல்லாத்தையுமே எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து ஹெல்ப் பண்ணார். அதுக்கு அடுத்தது நீலம் பண்பாட்டு மையத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் உதயா தான் அங்கே வந்து எங்களுக்கு தேன்கனிக்கோட்டை பகுதிகளில் வந்து நிறைய தோழர்களை வந்து எங்களுக்கு ஷூட்டிங் கொடுத்ததாக இருக்கட்டும், நாங்கள் ஆடிஷன் பண்ணுறதுக்கு நிறைய உதவிகள் பண்ணதும் சரி, எல்லா வகையிலுமே வந்து உதயா வந்து ரொம்ப இதாக இருந்தார். உதயாவுக்கு வந்து ரொம்ப நன்றி. அதே மாதிரி தேன்கனிக்கோட்டை சேர்ந்த பாபு அவர்களுக்கு நன்றி. என்னுடைய உதவி இயக்குநர்கள் வந்து அண்ணா முருகண்ணன், வேலாயுதம், ராமன், சுமன், சுதேசமித்ரன், வசந்த் பெரியசாமி, இள மதுபாலா, ராஜேஷ் செல்வா, கல்பனா அம்பேத்கர், அப்புறம் எனக்கு எழுத்துக்கு உதவின அண்ணன் ஆதவன் ஜெச்சன்யா, நாராயணன் தொடர், மீனா, அப்புறம் முருகண்ணன்,
சிஆர்பிஎஃப் வந்து எப்படி ட்ரெயின் பண்ணுறதுக்கு உதவுனேன் ராஜசேகர் சார். அப்புறம் இது மாதிரி நிறைய தோழர்கள் யாராவது பேர் விட்டு இருந்தால் வந்து தவறாக நினச்சிக்காதீங்க. எல்லாருக்கும் நன்றி. கண்டிப்பாக தண்டகாரண்யம் எளிய எனக்கு கிடைத்த அறிவை, நான் பெற்றிருக்கிற அறிவு என்பது இந்த சமூகம் தொடர்ந்து பல்வேறு இன்னல்கள் போதெல்லாம் சராசரியாக எல்லாரையும் போல் வாழ்ந்து விடாமல் தொடர்ந்து இந்த சமூகத்தினுடைய இன்னல்களை எதிர்த்து போராடிய தோழர்களுடைய மரணத்திலிருந்தும் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய ரத்தத்தில் இருந்து தான் இந்த அறிவு இங்கு வந்து சேர்ந்திருக்குது. அந்த வகையில் உலகம் உருண்டை என்று சொன்னவனுக்கும் உலகம் தட்டை என்று கொன்னவனுக்கும் அதே மின்னல் இல்லை, அது வந்து அர்ஜுன வில்லு இல்லை, அது வந்து ஒரு கரண்ட்டுன்னு சொன்னவனுக்கும் அதனுடைய தொடர்ந்து வளர்ச்சி தான் நான். அந்த அளவில் நான் பெற்ற அறிவை இந்த அறிவை இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக, பழங்குடி மக்களுடைய இன்னல்களுக்கு எதிராக, தொடர்ந்து அதிகார வர்க்கம் தொடர்ந்து இந்த மக்களை வஞ்சிப்பதற்கு எதிராக இந்த அறிவை மக்களிடத்திலே சனநாயகப்படுத்துவதற்காக ஒரு உரையாடலை தொடங்குகிறேன். அந்த உரையாடல் தண்டகாரணம் என்ற படத்தின் மூலமாக வந்திருக்கிறது. இந்த படம் உங்களை பெரிதும் கவரும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தம்பி, அறிவை பற்றி சொல்லாம விட்டேன். அறிவு ரொம்ப நன்றி. உண்மையிலே உன்னுடைய எனர்ஜி வந்து எப்பயுமே பார்க்குறவங்க கேட்குறவங்க எல்லாருமே தொத்திக்கும். இந்த படத்தில் காவக்காடை பாட்டு வந்து இந்த படத்தினுடைய இன்னொரு டைமென்ஷனை கொடுத்துருக்கு. அறிவுக்கு வந்து ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. ஜெய் பீம். ஒரு நீண்ட நேர நிகழ்வாக மாறிடுச்சு. அந்த இவ்வளோ நேரம் காத்திருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் பிரசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து நீலம் ப்ரொடக்ஷன் மற்றும் என்னோடய திரைப்படங்களுக்கு வந்து தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கவங்களுக்கு எப்போதும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அண்டு திரு சாய் தேவானந்த், லேன் அண்ட் டீச், சாய் தேவானந்த் அண்ட் சாய் வெங்கடேஷ் அண்டு அந்த டீமை சேர்ந்த எல்லாருக்குமே என்னுடைய பெரிய நன்றி. அண்ட் என்னென்னா, இப்படி ஒரு படம் பண்ணுறோம், என் கூட சேர்ந்து படம் பண்ண வரவங்க வந்து ரொம்ப கம்மி தான். ஆக்சுவலி தமிழ் சினிமா, தமிழ் தயாரிப்பு ஈடுபடுறவங்க கூட வந்து என்னென்னா, நம்ம கூட சேர்ந்து வேலை செய்கிறது வந்து ரொம்ப விரல் விட்டு எண்ணிடலாம். ஏன்னா இந்த ஒரு 12 வருஷமாக வந்து சில பேர் கூட தான் நான் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கேன். அந்த சில பேர் ஏதோ ஒரு வகையில் என்னை நம்புறவங்களாக இருக்கிறாங்க, ஏதோ ஒரு வகையில் நான் நம்புகிற அரசியலை நம்புறவங்களாக இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இப்போது திரு சாய் தேவானந்த் வந்து என்னுடைய திரைப்படங்களை பார்த்து, என்னுடைய ப்ரொடக்ஷன் படங்களை பார்த்து என் கூட சேர்ந்து வேலை செய்யணும்னு ரொம்ப ஆர்வமாக வந்து என் கூட வந்து தொடர்ந்து வேலை செஞ்சிட்ருக்காரு. அண்டு தண்டகாரண்யம் மற்றும் வந்து அதோட தொடர்ந்து வந்து வேட்டுவம் படத்தோடைய தயாரிப்பாளராக இருக்கார். அவருக்கு நேரத்தில் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வெறும் தயாரிப்பாளராக மட்டும் இல்லாமல் என்னை நம்புகிற ஒரு நல்ல நண்பனாக இன்றைக்கி வந்து அவர் மாறி இருக்கார். அண்ட் ரியலி தேங்க்யூ சாய், ரொம்ப சந்தோஷம் கூட சேர்ந்து வேலை செய்கிறது. அண்ட் வந்து ஒரு பெரிய கூட்டம் இருக்குது அப்படின்றது தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த 12-13 வருஷத்தில் வந்து இவ்வளோ பேர் வந்து என்னோட சேர்ந்து இருக்கிறாங்க, இங்கே வந்து இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து ஒருத்தரை பார்த்து பேசிக்கிறதும், அவங்கள பற்றி கமெண்ட் பண்ணிக்கிறதும், அண்ட் அவங்களோட வளர்ச்சியும் பார்க்குறப்ப வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இது வந்து என்னென்னா, எல்லோரும் சொல்கிற மாதிரி வந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனாக தான் இருக்குது. ஏன்னா நீலம்னாவே இவ்வளோ க்ரௌடு, வெளியே ஆடியன்ஸு வருமா இல்லைன்னு தெரியாது, நமக்கே இவ்வளோ பெரிய ஆடியன்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இவ்வளோ பெரிய மக்களை, இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு கும்பலே, டெக்னீஷியன்ஸை, இவ்வளோ பெரிய டீமை இந்த 12-13 வருடங்களில் வந்து உருவாகி இருக்கிறாங்க அப்படின்றப்ப வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்படி உருவாகிக்கிறப்ப இப்போ என்னென்னா அதியன் டீம்னு ஒன்று உருவாகிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி டீம் இப்போ தனித்தனியாக உருவாது இப்போ வந்து. ஸோ இவங்க எல்லாருமே தனித்தனியாக அப்படியே உருவாங்குறாங்க. ஒருவேளை இன்னொரு 10 வருஷம் கழித்து பார்த்தா ஒரு இன்னும் பெரிய ஒரு டீம் வந்து இங்கே தமிழ் சினிமாவில் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவர்களிலிருந்து பல பேர் வந்து பலவிதமாக பரிமாணங்கள் பெற்று தமிழ் சினிமாவை முற்றிலுமாக ஆளுகிற டெக்னீஷியன்களாக, ஆர்டிஸ்டாக நிச்சயமாக இவங்க இருப்பாங்க அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கை அப்படின்றது வந்து ரொம்ப சாதாரணமாக ஏதோ ஒரு பணம் சம்பாதிக்கிற ஒரு தொழில் ஈடுபடுற ஆளாக மட்டும் இல்லாமல் இந்த சமூக பார்வை, சமூக இந்த இங்கே இருக்கிற என்ன சொல்கிறது இன்இக்வாலிட்டி சரியாக புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய படைப்பின் மூலமாக, தன்னுடைய கலையின் மூலமாக இதை சரி செய்ய விரும்புகிற மனிதர்களாக இவர்கள் இருப்பார்கள், ஆர்டிஸ்டாக இவங்க இருப்பாங்க அப்படின்றது தான் எனக்கு வந்து இன்னும் கூடுதல் மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இங்கே தமிழ் சினிமாவில் நான் வெறும் டைரக்டராக
ஆகணும்னு மட்டும் வரல. நான் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் படிக்கிறப்ப தான் வந்து டைரக்டர் ஆகணும்னே எனக்கு வந்து தோணுச்சு. ஆனால் டைரக்டர் ஆனால் இந்த மாதிரி படம் தான் எடுக்கணுன்ற விருப்பத்தோடு தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் நான் ஒரு 3 வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருப்பேன் தான் நான் நம்பினேன். அதுக்கு மேலே நான் இருக்க மாட்டேன்னு எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை ஆரம்பத்தில். காரணம் என்னென்னா, நம்ம பேசுகிற அரசியல் வந்து நம்ம ஊரில் நம்ம காலனி தாண்டி ஊருக்குள்ளே போய் பேசினாலே ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய இடத்துல வந்து நம்ம பேசுகிறது வந்து எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க? இது ஒரு பயங்கர முரணான ஒரு இடமா இருக்கும். இதில் எப்படி நம்ம தாக்கு பிடிக்க போகிறோம் நான் யோசிச்சிருந்திருக்கேன். அண்ட் வந்து அதுதான் என்னுடைய பெரிய மனதில் உள்ள பெரிய கேள்வியாகவும் இருக்குது. நான் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறது, எப்படி இதை பேசுகிறது, எப்படி இதை மொழியாக மாற்றுறது, எல்லாரும் அக்செப்ட் பண்ணுற ஒரு மீடியமாக எப்படி இதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது தான் நான் தொடர்ந்து அதை தான் நான் வந்து யோசிச்சுட்டு இருப்பேன். அப்படி யோசிச்சதன் மூலமாக நான் நினச்சது வந்து குறைந்தபட்சம் ஒரு 3 ஆண்டுகள் இல்லை 5 ஆண்டுகள் வந்து ஒரு டைரக்டராக எனக்கு பிடிச்ச ஒரு படத்தை எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். பட் ஆனால் வந்து மக்கள் என்னை வந்து இயக்குனராக மட்டும் ஏற்றுக்கொள்ளாமல் தயாரிப்பாளர்களாகவும் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த தயாரிப்பாளர் ஏற்றுக்கொண்டதன் மூலமாக இன்றைக்கி வந்து நீலம் ப்ரொடக்ஷன் வந்து இவ்வளோ பெரிய ஒரு நிறுவனமாக வளர்ந்துருக்கு. இதில் நிறைய பேர் இன்றைக்கி வந்து இயக்குனராக மாறி இருக்காங்க. நிறைய பேர் வந்து இந்த நீலம் ப்ரொடக்ஷன் மூலமாக வெளியே வந்திருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப வந்து உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சியாகவும் பெரிய என்ன சொல்கிறது பெரிய உத்வேகமாகவும் இருக்குது. தொடர்ந்து செய்யணும்னு நான் வந்து விரும்புகிறேன். ஏன்னா இன்றைய சூழலில் நான் வந்த சூழலையும் சரி இப்பயும் சரி படம் எடுக்கிறது வந்து பயங்கர சவாலான விஷயம். ஒரு படம் கிடைக்கிறது ரொம்ப சவாலான விஷயம். அந்த படத்தை வந்து எடுத்து முடித்து ரிலீஸ் பண்ணுறது இன்னும் சவாலான விஷயம். ஏன்னா இங்கே அவ்வளவு இப்போ நார்மல் கமர்ஷியல் இல்லை நார்மலான ஒரு ஆர்டிஸ்டிக் படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுலேயே பெரிய சவால் இருக்கும். ஆனால் நம்ம வந்து இந்த நார்மல் கமர்ஷியல் அண்ட் ஆர்டிஸ்டிக் படங்களில் மீறி ஒரு பாலிடிக்ஸை வந்து முன்வைக்கிறோம், ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறோம். இப்போ கருத்து முன்வைக்கிற படங்கள் வந்து பெரிய வெற்றி அடையுமா இல்லை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வந்து இருக்கும். அதையெல்லாம் கடந்து வந்து கருத்து கண்டென்ட் வந்து பிரதானமாக அந்த கண்டென்ட்டோட கலையையும் சேர்த்து அதோட கமர்ஷியல் வடிவத்தையும் வந்து உள்ளடக்கி வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீலம் ப்ரொடக்ஷன் வந்து நிரூபிச்சிருக்கு. அது மூலமாக நிறைய இயக்குனர்கள் நிறைய பேர் இன்றைக்கி வெளியே வந்திருக்கிறாங்க. உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியான தருணமாக நான் இதை வந்து பார்க்குறேன். அண்ட் வந்து எனக்கு இருக்கிற சவால்களை சமாளிக்கக்கூடிய ஒரு மன தைரியம் அதனால தான் எனக்கு இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஓடிடி நிறுவனங்கள் வந்து எல்லா படங்களையும் வாங்கினாங்க. ஆனால் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதோட கண்டென்ட் மையமாக வச்சு அந்த படத்தை வெளியே எடுக்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு பவர்ஃபுல் அஜெண்டா வந்து கிரியேட் ஆகிடுச்சு. அண்ட் இந்தியா லெவலில் வந்து எப்படி லெஃப்ட் விங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததோ இன்றைக்கி ரைட் விங் வந்து அதை விட மிகப்பெரிய பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு மூமெண்ட்டாக மாறிடுச்சு. ஒரு திரைப்படத்தில் ஒரு குறியீடை முன்னாடி வந்து இன்டெலெக்சுவல் தான் வந்து ஆராய்வாங்க. இந்த குறியீடு இதனால் இருக்குது, இது வந்து இயக்குனர் வந்து சொல்ல ட்ரை பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி வந்து அந்த குறியீடை பற்றி கணக்கெடுப்பதற்கு டீகோட் பண்ணுறதுக்கு பல பேர் முன்வந்துட்டாங்க. அண்டு குறிப்பாக வந்து சென்சார் போர்டு வந்து ரொம்ப தீவிரமாக அதில் வந்து இருக்கிறாங்க. குறிப்பாக ரைட் விங் என்ன சொல்கிறது ஆதரவு மனப்பான்மை உள்ள சென்சார் போர்டு உறுப்பினர்கள் வந்து நம்ம வந்து சென்சார் அப்ளை பண்ணாலே அவங்கள நம்ம பார்க்கலாம். உள்ளே வரப்போ நம்மளை பார்க்குறது, நம்மளை அவங்கக்கிட்ட பேசுகிறது, ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ அதை மீறி ஒரு திரைப்படத்தை எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுறது, அந்த ரிலீஸ் பண்ணுறப்போ இங்கே இருக்கிற பார்வையாளர்கள் யார், இங்கே இருக்கிற ஓடிடி நிறுவனங்கள் யார், இங்கே இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யார், இவங்கள வந்து நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம், இந்த சமாளிப்பதை மீறி எப்படி வந்து மாதிரியான படங்களை வந்து ரிலீஸ் பண்ண போகிறது அப்படின்ற ஒரு பெரிய சவால் தான் இது. ஆனால் அந்த சவாலை விரும்பி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்ம அதை விரும்பி ஏற்றுக்கொண்டதுனால பயங்கர லவ் பண்ணி தான் வந்து ஒரு விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம். ஆனால் நமக்கு எக்ஸ்டென்ட்டாக நம்மளுடைய மிகப்பெரிய நம்பிக்கை என்னவா இருக்குன்னா மக்கள் தான். மக்களை மீறி நம்ம வேறு யாரையும் வந்து பெருசாக நம்ம வந்து எதிர்பார்க்க போதில்லை. மக்கள்கிட்ட தான் திருப்பி கடைசியாக நம்ம போகிறோம். அதுதான் டெமோக்ராட்டிக்கான ஒரு ஏரியாவாக இருக்குது. அண்ட் ஓடிடி நிறுவனங்கள் இல்லை மற்ற நிறுவனங்களுடைய இப்போ என்ன சொல்கிறது சப்போர்ட் வந்து குறைந்த அந்த காலகட்டத்தில் திரும்பவும் தியேட்டர் அண்ட் மக்கள் அப்படின்னு நம்ம போகிறோம். அண்ட் மக்களுக்கு வந்து அவர்கள் ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒரு கதையை சொல்லாமல், ஏற்கனவே அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு கதையை சொல்லாமல், அவர்களுடைய சமூக பிரச்சனையை பற்றி பேசுகிற ஒரு கதையை சொல்கிறப்போ ஒரு பெரிய சவால் இருக்குது. மக்களை தியேட்டருக்குள்ளே கொண்டு
வர்றது, மக்களை பார்க்க வைக்கிறது, அவங்க இந்த படம் வந்து பிடிச்சிருந்தாலும் தேட்டருக்குள்ளே வந்து பார்க்குறது நிச்சயமாக ஒரு பெரிய சவால் தான் அது. ஆனால் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு தான் இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து படம் பண்ணிட்டுருக்குறோம். அண்டு மக்களை மீறி நம்பிக்கை வேறு எதுவுமே இல்லை. மக்கள் நீங்கள் வந்து டெஃபினட்டாக எங்களை வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க நாங்கள் பயங்கரமாக நம்புகிறோம். அந்த நம்புறதுனால தான் உண்மையிலேயே யாராலும் யோசிக்க முடியாத இல்லை வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை பேசினா பல பின்விளைவுகள் வரும் தெரிஞ்சு தான் நாங்கள் வந்து தண்டகாரன்ற ஒரு படத்தை வந்து எடுத்திருக்கிறோம். அது வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க, நீங்கள் எங்களை வந்து கை தூக்கி விடுவீங்க, நீங்கள் வந்து எங்களை வந்து இந்த படம் மூலமாக இன்னும் நிறைய படங்களை எடுக்கிறதுக்கான ஒரு ஆதரவை தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் நான். ஸோ இந்த நம்பிக்கையோடு தான் நாங்கள் எல்லாருமே இங்கே இயங்குகிறோம். இங்கே பேசின என்னுடைய உதவி இயக்குனர்களாகட்டும் எல்லாருமே அது நம்பிக்கையோடு தான் வந்து படம் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் வந்து இப்போ நான் வந்து அம்பேத்கரிசம் பேசுவேன், இவன் அதின் வந்து கம்யூனிசம் பேசுவான். ஸோ வந்து எங்களுக்குள்ளே வந்து கருத்து முரண் இருக்குது, இல்லைலாம் சொல்ல முடியாது. ஆனால் வந்து எல்லாரும் வந்து ஒரு தளத்தில் வந்து இயங்குகிறோம். இப்போ ஒரு ஷார்ட்டில் வந்து திடீர்னு வந்து அது என்ன பண்ணான்னா ரெட் கலர் ஷர்ட் போட்டு வர ஒரு ஷார்ட் வந்து காட்டினான். அவனை திரும்பி பார்த்தேன், இல்லை அங்கே ஒரு ப்ளூ கலர் சட்டை வரும் தோழர் அப்படின்னா. நான் சொன்னேன் ப்ளூ கலர்லாம் வேணாம், நீ ரெட்டே வை, எனக்கு ரெட்டு பிரச்சனையே இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இங்கே வந்து என்னென்னா தத்துவங்களுடைய பிரச்சனையே கிடையாது. தத்துவத்தை யார் கையாளுறாங்க, அதை எப்படி கையாளுறாங்க, ஸோ இங்கே தான் முறைனே இங்கே இருக்குது. தத்துவம் என்ன, நான் வந்து பயங்கரமான மார்க்ஸோட லவர்னு வச்சிங்களேன், பட் ஆனால் ஒரு தீவிர அம்பேத்கர்வாதி. ஆனால் எனக்கு வந்து தத்துவங்களை கையாளுறதுல எனக்கு சில பிரச்சனைகள் இருக்குது. இந்த இந்திய மண்ணில் எப்படி தத்துவங்களை கையாளுனாங்க அப்படின்றதுல தான் எனக்கு வந்து நிறைய முரண் இருக்குது. அதனால் வந்து இப்போ அது என்ன பண்ணோன்னா ஒரு ரெட் ஃப்ளாக் அப்படி அடிச்சு அப்படி பண்ணுவோம், அது வந்து ரொம்ப அப்படியே பாதுகாத்து எடுத்துகிட்டு வருவான், இது நான் ஏதாவது சொல்லி எடுத்துகிட்டு போகிறணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இல்லை அது. ஸோ இப்படி தான் எங்களுக்குள்ள வந்து சில கருத்து முரண் டெஃபினட்டாக இப்போ வந்து ஒரு டெமோக்ராட்டிக்கான ஒரு சிஸ்டத்தை உருவாக்க தான் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். எனக்கு பிடிக்காத எப்படின்னா இந்த சமூகத்துக்கு தேவையில்லாத இந்த சமூக ஒழுங்கை இல்லை இந்த சமூக ஒழுங்கு அப்படின்றதே வந்து இங்கே வந்து இந்த இன்இக்வாலிட்டி தான். அதை காப்பாற்றுகிற எண்ணம் கொண்டவர்களோட நம்மளால் வேலை செய்யவே முடியாது. பட் ஆனால் இந்த சமூக ஒழுங்குன்றது வந்து ஒரு ஈக்குவாலிட்டி தான் அப்படின்னு நம்புகிற பல தத்துவங்களோடு ஏற்றுக்கொள்கிற நண்பர்களோடு தான் வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து இயங்கிட்டு இருக்கிறோம். அது வந்து வணிக ரீதியாகவும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க தான் நம்ம வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிருக்கிறோம். வணிக ரீதியாக எப்படியாவது வந்து மக்களை ரீச் பண்ணணும், மக்களை வந்து இந்த கலை அம்சத்தோடு இந்த கலை கொண்டாட்டத்தோடு நம்ம நினைக்கிற இந்த அரசியலை எப்படியாவது வந்து அவங்க கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கணும், விழிப்புணர்வு உண்டாக்கணும். அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய நோக்கமாக இருக்குது. அந்த நோக்கத்தோடு நாங்கள் ஒரு பொருளை விற்க ட்ரை பண்ணுறோம். ஸோ சும்மா ஏதோ ஒரு பொருளை நாங்கள் வந்து விற்க ட்ரை பண்ணல, ஒரு பெரிய நோக்கம் இருக்குது. அந்த நோக்கம் இந்த சமூக ஒழுங்கை வந்து இங்கே ஒழுங்குன்றது வந்து ஒரு இன்இக்வாலிட்டிக்கு அதை உடைச்சி ஒரு ஈக்குவாலிட்டி அப்படின்ற ஒரு எண்ணத்தை விதைக்க தான் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். இந்த நோக்கத்தை மக்கள் சரியாக புரிந்து கொண்டார்கள். புரிந்து கொண்டது மூலமாக தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம். அண்டு இதில் பல விமர்சனங்கள் இருக்குது, பல என்ன சொல்கிறது எதிர்மறையான எண்ணங்கள் இருக்குது. அதுதான் நான் எப்போயுமே சொல்லுவேன், பாபா சாஹேப் அம்பேத்கர் தான் எனக்கு ஒரு நேரடி முன்னுதாரணம். அவரை நான் எப்போவுமே நான் யோசிப்பேன். அவர் தான் என்னை வந்து தொடர்ந்து வழிநடத்துகிறார். அவருடைய எண்ணங்களும் அவருடைய செயல்களும் தான் வந்து இந்த இந்திய சமூகத்தில் வேற யாராலையும் கடக்க முடியாத ஒரு காட்டாட்டை நீந்தி தனியாக வந்தவர். அந்த நீந்தி தனியாக வந்தவருடைய எண்ணம், அவருடைய எழுத்தும் அவருடைய கொள்கையும் நான் பின்பற்றதுனால உண்மையிலேயே நான் திருப்பி யாரை நம்புறேன்னா மக்களை மட்டும்தான் நம்புறேன், வேற யாருமே நம்பல. நான் மக்களை தொடர்ந்து நம்பிக்கொண்டிருக்கிற, மக்களோட அன்பை தொடர்ந்து கேட்டு பெறுவதற்கும் கட்டி கொள்வதற்கும் வந்து தயாராக இருக்கிற ஒரு ஆர்டிஸ்டாக நம்ம வந்து இருக்கிறோம். இப்போ நேபாளத்தில் கூட ஜென்சி வந்து பயங்கரமாக போராட்டம் பண்ணிட்டுருக்காங்க. அங்கே வந்து ஒரு ரேப்பர் தான் வந்து ஒரு தூண்டுகோலாக இருந்திருக்காரு அந்த நாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடிப்பதற்கு. ஸோ கலை வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க ஆர்ட் வந்து ஒரு கலை ஒரு ஏஸ்தட்டிக் சென்ஸ் தான், அது வந்து ஒரு பொலிட்டிக்கலாக உள்ளே கொண்டு போகிறப்ப பிரச்சனை வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் ஆனால் ஆர்ட்டு நிறைய நாடுகளில் மிகப்பெரிய மாற்றங்களை நிகழ்த்திருக்கு. அண்ட் நமக்கு ரொம்ப பக்கமாக இருக்கிற நேபாளிலேயே வந்து அந்த மாற்றத்தை நிகழ்த்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அண்ட் வந்து ஸோ அந்த 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 மூமெண்ட் பற்றி எறிவதற்கு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அந்த இடத்துல வந்து ஒருத்தர் வந்து ஒரு காரணமாக இருந்திருக்காரு. ஆனால் அவருடைய என்ன சொல்கிறது தாட் அண்ட் அதில் வந்து எனக்கு சில முரண் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நான். பட் ஆனால் அதை மீறி ஒரு ஆர்டிஸ்டால் எப்படி இவ்வளோ பேரை வந்து கிளந்தர செய்ய முடியும்,
ஒரு கலைப்படைப்பு எப்படி வந்து ஒரு போராட்டத்தை வழிவகுக்கும், ஒரு நாட்டை வந்து சரிப்படுத்துறதுக்கு பயன்படுத்த முடியும்ன்ற ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான வேலையை நீலம் வந்து தொடர்ந்து வந்து பண்ணிட்டு இருக்கு. இந்த தமிழ் சூழலில் திராவிட இயக்கம் தோன்றிய காலகட்டத்தில் திரைப்படங்களில் வந்து மிக தீவிரமாக இந்த அரசியல் மாற்றத்துக்கு பயன்படுத்தி கொண்ட ஒரு அடிப்படையாக கொண்ட ஒரு தமிழ் மாநிலம் தான் இது, தமிழ் சினிமா துறை தான் இது. அதற்கு பிறகு இந்த சோஷியல் ஜஸ்டிஸை பயங்கரமான ஒரு கொள்கையாகவும் அதே நேரத்தில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சரியாக சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிற ஒரு நிறுவனமாக நீலம் இருக்குது அப்படின்றதுல நான் உண்மையிலே வந்து பெருமை கொள்கிறேன். ஸோ இந்த அந்த நீலம் ப்ரொடக்ஷனை என்னோடு சேர்ந்து நிறைய நண்பர்கள் எனக்கு வந்து உதவியாக தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறார்கள். அதில் வந்து முக்கியமாக நான் வந்து இவர் நந்தகுமார் நான் சொல்லுவேன் நான். அண்ட் வந்து எனக்கு வந்து எப்போவுமே வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையாகவும் உதவியாகவும் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கேன். அது மாதிரி நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. அண்டு ஜெனரஸ் வந்து இங்கே வந்திருக்காங்க, அவங்களுக்கும் என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு சின்ன அளவில் வந்து என் கூட சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணி என்னை வந்து தொடர்ந்து புஷ் பண்ணிருக்காங்க ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு. அண்ட் இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருக்குமே நன்றி. அண்டு தண்டகாரண்யம் உண்மையிலேயே வந்து சொல்ல முடியாத ஒரு கதை தான். அந்த சொல்ல துணிந்திருக்கிற அதீன் ஆதிருக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்களும் நன்றிகளும். அதீன் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவன்னு சொன்னால், ஆனால் அதே நேரத்தில் அதீன் வந்து ரொம்ப பிடிவாதமான ஒரு ஆள். தன்னுடைய கொள்கையை வந்து எனக்கும் அதீனுக்கும் நிறைய கம்யூனிசம் அம்பேத்கரிசம் சம்மந்து பயங்கர டிஸ்கஷன் உருவாயிருக்கு. ஆனால் ஒவ்வொரு வகையிலும் எப்போவுமே வந்து தன்னுடைய கொள்கையிலேருந்து பின்வாங்கினதே இல்லை என்னை போல. அதனால் அதீனை வந்து நான் எப்போவுமே பாராட்ட நான் வந்து கடமைப்பட்டிருக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன் கலையரசன், தினேஷ், வின்சு அண்ட் ரித்விகா அண்ட் எல்லாருமே, அந்த ஷபீர், நவீன், நிறைய பேர் வந்து சூப்பராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதோட அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம்ஸ் அண்ட் மேனேஜர் டீம்ஸ் அண்ட் வந்து ஓவரால் வந்து ஒரு பெரிய கடின உழைப்பை வந்து உழைச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஆரம்பத்தில் இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பில்லராக இருந்தது வந்து அதித்தி இருந்தாங்க. அதித்தி அண்டு மணிந்த் வந்து ஒர்க் பண்ணாங்க நீலம் ஸ்டுடியோஸ் சார்பாக. அண்ட் அவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் நீலம் ஸ்டுடியோஸில் வேலை செஞ்ச வேறு சிலர் நண்பர்களும் வந்திருக்காங்க, அவங்களுக்கு நான் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் டெக்னீஷியனாக இதில் வந்து ஒர்க் பண்ண எடிட்டர் செல்வா அண்ட் வந்து ராமலிங்கம் பிரதர் அண்ட் இவன் பிரதீப் அண்ட் வந்து பாடலாசிரியர் ரூமா அண்ட் வந்து அறிவு அண்ட் தனிக்கொடி தோழர், இது மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஒரு சூப்பரான கான்ட்ரிபியூஷனை வந்து இந்த படத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து ஜஸ்டின் பிரபாகர் பயங்கரமான ஒரு ஒர்க் வந்து கொடுத்துருக்காரு. எனக்கு ஜஸ்டின் வந்து ரொம்ப பிடிக்கும். ஜஸ்டினோட வந்து எப்படியாவது கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு நானுமே யோசிப்பேன். அண்ட் வந்து முதல் தடவையாக வந்து என்னோட ப்ரொடக்ஷனோட சேர்ந்து அவர் கூட சேர்ந்து நான் வந்து ஒர்க் பண்ணுறோம். அண்ட் நிச்சயமாக எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டேன். அண்ட் பிஆர்ஓ குணாவுக்கு வந்து நன்றி, அவனை வந்து எல்லா இடத்துலையும் நான் மறந்துடுறேன். அண்ட் பீட்ரூட் நிறுவனத்துக்கு நன்றி, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய லிங்கேஷ் அண்ட் எழிலுக்கு வந்து நன்றி. என்னோடு பக்கபலமாக துணையாக இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் நன்றி. நீங்கள் இல்லைன்னா நான் கிடையாது. ஏன்னா பல பேருக்கு பல யோசனைகள் இருக்கலாம். எப்பறம் இவன் தொடர்ந்து படம் எடுத்துகிட்டே இருக்கிறான், படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கிறான், படம் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நீலம் பண்பாட்டு மையம் ஒர்க்கு நடக்குது, இதெல்லாம் வந்து நான் பண்ணவே இல்லை, இவங்க தான் பண்ணிட்டுருக்காங்க, நான் சும்மா இதெல்லாம் நடக்குதா இல்லையா அப்படின்றது மட்டும்தான் நான் வந்து கவனிக்கிற ஒரு ஆளாக இருக்கிறேன். அண்ட் வந்து என்னுடைய நீலம் தயாரிப்பு நிறுவனத்தில் வேலை செய்கிற ஒட்டுமொத்த எல்லாருக்குமே என்னுடைய பெரிய நன்றிகள். அண்டு இன்னும் நிறைய படம் வரப்போகுது. வெக்கை அடுத்தது ஒரு படம் இருப்பது, பைசன் வரப்போகுது, அண்ட் மக்கள் காவலன் ஒரு படம் இருப்பது. இது இல்லாமல் வந்து இன்னும் ஒரு 3 படங்கள் வந்து தயாரிப்பில் இருக்குது. ஸோ இது எல்லாமே கார்ப்பரேட் நிறுவனங்களை நம்பி நாங்கள் படம் எடுக்கல, மக்களை நம்பி தான் படம் எடுக்கிறோம். தயவு செஞ்சு உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை. திரைப்படங்கள் இந்த எல்லா திரைப்படங்களும் திரையரங்கு நோக்கி வரப்போகுது. நீங்கள் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் எங்களால் வந்து இது திரும்பவும் கண்டினியூ பண்ண முடியும். சாய் தேவானந்த் மாதிரியான ஒரு இளம் தயாரிப்பாளர்கள் வந்து நீலத்தோடு சேர்ந்து வேலை செய்யணும்னா நிச்சயமாக வணிக ரீதியான வெற்றியும் தேவைப்படுது. வணிக ரீதியான வெற்றியை நிச்சயம் தொடர்ந்து நாங்கள் பெறுவோம். தொடர்ந்து தமிழ் சினிமாவில் சமூக நல்லிணக்கத்தையும் சமூக நீதியையும் கோருகிற கண்டென்ட்டை மக்களிடையே கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு சிறந்த தயாரிப்பு நிறுவனமாகவும் சிறந்த தயாரிப்பு உருவாக்கக்கூடிய ஒரு நிறுவனமாகவும் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நான் உங்களிடம் கொடுத்து விடைபெறுகிறேன். நன்றி. ஜெய் பீம்.